ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சுல்ல. ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் தான் பார்த்துட்ருக்கோம்ப்பா. ஓகேயா, பவர் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் நமக்கு ப்ரொடெக்ஷன் நம்ம இப்போ போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ பவர் சிஸ்டமோட ப்ரொடெக்ஷன் தான் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி நம்ம ப்ரொடெக்ஷனை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் இன்றைக்கி நமக்கு முடிஞ்சிடும். அடுத்ததான் இன்னும் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்குது, ரைட். ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸை நம்ம அடுத்து மண்டேயில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் முடிச்சிருவோம். ஓகேங்களா, ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக தானேப்பா இருக்குது? எஸ், ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன்ப்பா. ஓகேங்களா, ஸோ நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி ஒரு இன்ட்ரோ. ஓகே, ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன், மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் அண்ட் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. பர்டிகுலராக டிஎன்இபியோட கிளாஸஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்கு. ஓகேயா, ஸோ நம்ம வந்து டிஎன்இபிக்கு தேவையான A to Z கண்டென்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கண்டென்ட்டை நீங்கள் ப்ராப்பராக படித்து ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேயா, ஸோ டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியும், டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா, ஸோ நம்ம வந்து நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் போட்டிருக்கோம், ஜஸ்ட் அதை செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அந்த கிளாஸஸும் அடுத்ததாக அதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற டிஸ்கஷன்ஸு நம்ம எனார்மஸாக கொடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாலே ஸோ ஈஸியாக உங்களால் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரியே எக்ஸாம் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் கூப்பிடுங்கப்பா. ஸோ கிளியராக உங்களுக்கு இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கோர்ஸ் வந்து எப்போவுமே டெய்லி லைவாக தான் உங்களுக்கு கொடுப்போம்ப்பா. ஸோ ஒருவேளை நீங்கள் ஒர்க் போயிட்டீங்க, அந்த கிளாஸஸை பார்க்க முடியலன்னா டெஃபினட்டாக அதை நீங்கள் ரெக்கார்டடாகவும் பார்த்துக்கலாம். ஸோ லேட்டராக நீங்கள் அதை ரெக்கார்டடாகவும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா கிளாஸஸ்க்கும் நம்ம வந்து ப்ரீ ஷெடியூல் கொடுத்துருவோம். ஸோ இந்த கிளாஸஸ் இப்போ நமக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்ததாக நெக்ஸ்ட் நமக்கு இந்த கோர்ஸ் வந்து 2 years வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து வீக்லி டெஸ்ட்டோட பிடிஎஃப், கிளாஸஸ்க்கான பிடிஎஃப், டெஸ்ட் சீரீஸ்க்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அலாங் வித் டிஸ்கஷன்ஸோட உங்களுக்கு கிடைக்கும்பா. ஓகே, ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ நம்ம எப்போவுமே இட் இஸ் அவைலபிள் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஷெடியூலை ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ரீகேப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ தேர்ஃபோர் அப்போ தான் இன்றைக்கி கிளாஸஸ் நமக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன ரிலே பார்த்தோம்ப்பா? டிஸ்டன்ஸ் ரிலே. கரெக்டாக, டிஸ்டன்ஸ் ரிலே அப்படின்ற ஒரு ரிலேவை பார்த்துருந்தோம். ஸோ கிளியரா? ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் ரிலேவை 3 டைப்பாக பிரிச்சிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ரிலேஸை எழுதலாம். ஓகே, டைப் ஆஃப் ரிலே ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்ததா அந்த ரிலே எந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல யூஸ் ஆகுது? யூஸ்டு இன். ஸோ எந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல யூஸ் ஆகுது? என்னோட கிவன் ரிலே ஃபர்ஸ்ட் நேம் எழுதுறேன். அடுத்ததா அந்த ரிலே எந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல நம்ம யூஸ் பண்றோம். அடுத்ததா அதோட ஆர்எக்ஸ் ஸ்பேஸ், ஆர்எக்ஸ் பிளேனோட ஸ்பேஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் இதோட பவர் ஸ்விங் கெப்பாசிட்டி, பவர் ஸ்விங்கால அஃபெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்ற திங். ஸோ லாஸ்டா ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது டைப் ஆஃப் ரிலேஸ். ஸோ அடுத்ததான் அந்த ரிலே எங்க யூஸ் ஆகுது, அடுத்ததான் அந்த ரிலேயோட ஆர்எக்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும், அடுத்ததான் அந்த ரிலேயோட பவர் ஸ்விங் எப்படி இருக்கும் அந்த ரிலேல, அடுத்ததான் அந்த ரிலேயோட ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இது நேற்று கிளாஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக புரியும்ப்பா.
ஓகே, இதை நம்ம நேற்று கிளாஸில் பார்த்ததோட ஒரு ரிசல்ட்டாக தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நேற்று பார்த்த கிளாஸில் நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ரிலேஸை பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிலே வந்து ரியாக்டன்ஸ் ரிலே. கிளியரா 3 டைப்ஸ் ஆஃப் டைரக்ஷன் ரிலேஸ் இருக்குப்பா நமக்கு டிஸ்டன்ஸ் ரிலே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரிலேன்றது தட் இஸ் ரியாக்டன்ஸ் ரிலே. ஓகேயா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ரியாக்டன்ஸ் ரிலே. ஸோ ரெண்டாவது நம்ம பார்த்த ரிலே it is impedance relay. third நம்மளோட Moore relay. கரெக்ட்டா? third நம்மளோட Moore relay. ஸோ இந்த ரிலேவோட வேற வேற பேர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். ஸோ இம்பிடன்ஸ் ரிலேவை என்னன்னு சொல்லலாம், ரியாக்டன்ஸ் ரிலேவை நம்ம என்னன்னு சொல்லலாம், மோர் ரிலேவை நம்ம என்ன அப்படின்னு சொல்லலாம்ன்றதை எழுதுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ஸ் ரிலேக்கு என்ன சார் நம்ம சொல்லியிருந்தோம், திஸ் இஸ் டைரக்ஷனல் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலே. ரியாக்டன்ஸ் ரிலேவோட வேற பேர் என்னன்னா டைரக்ஷனல் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் current relay. ஓகேயா, டைரக்ஷனல் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலேவை தான் என்னோட இம்பிடன்ஸ் ரியாக்டன்ஸ் ரிலே அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த ஒரு டேபிள் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெஃபினட்டாக ஒரு கொஷின் வாங்கலாம். ஓகே, 1-2 கொஷின்ஸ் கூட வாங்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததோட ஒரே ஒரு நோட்டாக நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ரியாக்டன்ஸ் ரிலேவை நம்ம டைரக்ஷனல் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலேன்னு சொல்கிறோம். அடுத்ததான் இம்பிடன்ஸ் ரிலேவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வோல்டேஜ் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலே. ஓகே, இப்போ பவர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ வோல்டேஜ் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலே. டைரக்ஷனல் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலே, வோல்டேஜ் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலே. அடுத்ததா வோல்டேஜ் ரீஸ்ட்ரெயின்ட் டைரக்ஷனல் ரிலே. ஓகே, வோல்டேஜ் ரீஸ்ட்ரெயின்ட் டைரக்ஷனல் ரிலே. ஸோ இதோட நேம் ஃபர்ஸ்ட், இந்த ரிலேவோட நேம். ஸோ இந்த ரிலேன்னா என்ன, அதோட நேம்னு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம இதை கொடுத்தோம்ல, ஸோ எந்த ரிலே எந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல யூஸ் ஆகுதுன்றது டேட்டாவும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ ரியாக்டன்ஸ் ரிலே எந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல சார் யூஸ் ஆகுது, தட் இஸ் ஃபார் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல நம்ம ரியாக்டன்ஸ் ரிலேவை யூஸ் பண்றோம். ஸோ என்னோட இம்பிடன்ஸ் ரிலே மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன். அடுத்ததான் மோர் ரிலே என்னோட ஹை அல்ல லாங் டிரான்ஸ்மிஷன். ஓகேயா, ஸோ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், மீடியம் லைன் அண்ட் லாங் லைன். அப்போ லாங் லைன்ல யூஸ் ஆகிற ரிலே என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் மோர் ரிலே. ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட். ஸோ ஆர்எக்ஸ் பிளேன், எந்த ரிலேக்கு அதிகமான ஆர்எக்ஸ் ஸ்பேஸ் இருந்துச்சு, ஆர்எக்ஸ் பிளேனோட ஸ்பேஸ் ஆக்குபைஸ் மோர் ஸ்பேஸ். கரெக்டா? ஸோ என்னோட ரியாக்டன்ஸ் ரிலேக்கு தான் மோர் ஸ்பேஸ் ஆன் ஆர்எக்ஸ் பிளேன். ஸோ இதுக்கு மாடரேட் ஸ்பேஸ். It occupies less Rx space. ஓகேயா, ஸோ மோர் ஸ்பேஸ், இதுக்கு மாடரேட் ஸ்பேஸ், அடுத்ததா இதுக்கோட ஸ்பேஸ்ன்றது விச் இஸ் லெஸ் ஸ்பேஸாக இருக்கும். அடுத்ததா யார் ஒருத்தன் அதிகமான ஆர்எக்ஸ் ஸ்பேஸ் வச்சிருக்கானோ அவனுக்கு ரொம்ப அதிகமான பவர் ஸ்விங் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஹைலி அஃபெக்டட். ஸோ ரியாக்டன்ஸ் ரிலே வந்து பவர் ஸ்விங் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம்ல ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ விச் இஸ் மாடரேட், ஸோ லெஸ் அஃபெக்டட்.
அடுத்தது ஆர்க் ரெசிஸ்டன்ஸ். சார் நீங்க ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் ரியாக்டன்ஸ் ரிலேல இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ரியாக்டன்ஸ் ரிலேல இட் இஸ் வெரி வெரி லெஸ் அஃபெக்ட். ஸோ இதுக்கு மாடரேட். இட் இஸ் ஹைலி அஃபெக்டட். ஓகே, ஸோ அப்போ இது ஹைலி அஃபெக்டட் அப்படின்ற பேராமீட்டர் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கிளியரா சார்? இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஓகே, இந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு நிறைய முறை கொஷின்ஸ் டைரக்டாவே கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இதுக்கப்புறமா லோடு என்க்ரூச்மெண்ட் இருக்கு. லோடு என்க்ரூச்மெண்ட்டும் நீங்க ஜஸ்ட் அப்படியே டேபிளா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லோடு என்க்ரூச்மெண்ட்டே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்ததா இந்த பர்டிகுலர் ரிலேஸ்ல நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்லாம் உங்களை சொல்லியிருக்கேன். ஹாஃப் செட் மோ ரிலே எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பேராமீட்டர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஜெனரேட்டரோட லாஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா என்னோட ஆஃப்செட் மோ ரிலேவை யூஸ் பண்ணலாம் லாஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன் கேஸில். ஓகேங்களா? அப்போ திஸ் கிளியரா? இந்த திங்ஸை தான் நேற்று நம்ம பார்த்தோம். இந்த டேபிள் ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. எல்லா ரிலேஸ் முடிஞ்சிச்சு இல்லை? டிஸ்டன்ஸ் ரிலே முடிஞ்சிச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் ரிலேயோட ஃபுல் கம்ப்ளீட் நோட்ஸ் தான் அது. ஓகே, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்ததா என்னோட டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஆர் யூனிட் ப்ரொடெக்ஷன் இல்ல மெர்ஸ் பிரைஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஆர் யூனிட் ப்ரொடெக்ஷன் or Mertz price protection. ஓகேங்களா? டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன், யூனிட் ப்ரொடெக்ஷன் ஆர் Mertz price protection scheme. ஸோ இது வந்து சேம் தான் சார். ஓகேயா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். ஸோ என்னோட ஜெனரேட்டரோட ப்ரொடெக்ஷன்ஸ்ல, டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ்ல எல்லா இடத்துலையும் என்னோட டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ஸை யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த நேம் இன்னசென்ஸ், இந்த டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ற நேம் இன்னசென்ஸ் அந்த இடத்துல எய்தர் கரண்டோட டிஃபரன்ஸ்லையோ இல்லை வோல்டேஜோட டிஃபரன்சிங் பிரின்சிபல்லையோ தான் இந்த ரிலே வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேயா? அடுத்ததான் இந்த ரிலேவை நான் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்து அடுத்ததான் இந்த ரிலே எப்படி ஒர்க் பண்ணுது, அடுத்ததா இந்த ரிலே ஒர்க் பண்ணணும்னா இது என்னென்ன பண்ணணும், இதுல என்ன பிரச்சனை இருக்கு, அடுத்தது அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சரி பண்றோம் அப்படின்ற பேராமீட்டர்ஸை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் இந்த டிஃபரன்ஷியல் ரிலே முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? அவ்வளவுதான். எனக்கு இந்த பவர் சிஸ்டமோட ப்ரொடெக்ஷன்ல இம்பார்ட்டண்டான இந்த ரிலேஸ் வந்து கவர் ஆயிடும். ஸோ ஒரு 95% 99% நமக்கு கவர் ஆயிடும். இதை தவிர்த்து ரேரா ஏதாச்சும் கேட்க சான்சஸ் இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் ஏரியால பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கான்செப்ட் வைஸா இங்க நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஒரு 95%. அதை தவிர்த்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கல்ல, அதெல்லாம் நம்ம டிஸ்கஷன்ஸ் பார்க்குறப்ப நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இப்போ இது வந்து என்ன பிரின்சிபல்ல ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றேன். எய்தர் கரண்ட் பிரின்சிபல் இல்ல வோல்டேஜ் பிரின்சிபல் தான். இட் ஒர்க்ஸ் ஆன் சார் இந்த டயக்ராமை நான் உங்களுக்கு வரையறப்ப உங்களுக்கு புரியும் இது எப்படி கரண்ட் பிரின்சிபல்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் ஒர்க்ஸ் ஆன் எய்தர் கரண்ட் பேலன்ஸ் பிரின்சிபல் or voltage balance principle. either current balance இல்ல voltage balanceல ஒர்க் பண்ணுது. ஓகே சார், இந்த ஸ்கீமை இப்ப நான் வரையறேன். சார் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி நம்ம either ஒரு எக்யூப்மெண்ட்டை சேவ் பண்ண போறோம், ப்ரொடெக்ட் பண்ண போறோம். இந்த எக்யூப்மெண்ட் மே பி டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கலாம், இந்த எக்யூப்மெண்ட் மே பி ஜெனரேட்டரா கூட இருக்கலாம். ஓகே, இது என்னோட பஸ். ஓகே, இன் பிட்வீன்ல நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளோட டிஃபரன்ஷியல் ரிலேஸை யூஸ் பண்ணுவோம்.
ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டிஃபரன்ஷியல் ரிலே கான்டாக்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல போகுது இல்லப்பா, இந்த லைன் கரண்ட் இஸ் நம்ம அங்கேயே பார்த்தோம் ஒரு ரிலேல நம்ம ரிலேவோட ஐ பிக்கப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ திஸ் இஸ் ஐ டேஷ், கரெக்டா? ஸோ I1 டேஷ்ன்னு கூட எடுத்துக்கோங்க, என்னோட எக்யூப்மெண்ட்ல போன கரண்ட்டு. ஸோ I2 டேஷ் என்னோட எக்யூப்மெண்ட்ல இருந்து வந்த கரண்ட்டு. திஸ் இஸ் இன் த டிரான்ஸ்மிஷன் லைன், ஓவர்ஹெட் லைன் இது. ஓகே, ஸோ அடுத்ததா இந்த இடத்துல என்னோட வர கரண்ட் இதுல இருந்து வருது இல்ல. ஸோ இந்த கரண்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா திஸ் இஸ் I1. ஓகே, அதே மாதிரி இங்க வருது இல்ல இந்த கரண்ட், திஸ் இஸ் I2. ஓகே, இந்த I1 அண்ட் I2 ஓட டிஃபரன்ஸ் எதுனா இருந்தாச்சுன்னா இந்த I1 அண்ட் I2ல I1 I2ன்றது என்னப்பா, ரிலேல இருக்கிற கரண்ட். ஓகே, இது எது வழியா வருது, this is a current transformer, this is a current transformer. அப்போ என்னோட current transformer 1ல இருந்து ஸ்டெப் அப் ஆயிட்டு I1 வரும், current transformer 2ல இருந்து ஸ்டெப் டவுன் ஆயிட்டு I2 வரும். ஓகே, இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் டீவியேஷன்ஸ் இருக்கிற பட்சத்துல என்னோட ரிலே ஆபரேட்டிங் காயிலுக்கு கரண்ட் போகும். this is ROC. so this is the difference current ID. ஓகே, இது என்னோட டிஃபரன்ஸ் கரண்ட் ஐடி. இதுல ஏதாச்சும் டிஃபரன்ஷியல் கரண்ட் இருக்கிற பட்சத்துல அந்த டிஃபரன்ஷியல் கரண்ட் தான் என்னோட ரிலேல போகும். ஓகே, திஸ் இஸ் ஐடி இஸ் ஈக்குவலன்ட் டு I1 மைனஸ் I2. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லலாம்னா திஸ் இஸ் ஸ்பில் கரண்ட். ஸ்பில்னா எக்ஸஸ். ஓகே, ஸோ அடுத்ததா என்னன்னு சொல்லலாம், டிஃபரன்ஸ் கரண்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஐடி அப்படின்றது என்னன்னா தட் இஸ் ஸ்பில் கரண்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னோட டிஃபரன்ஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். சார் இந்த இடத்துல என்னோட சிடியோட என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் காயில் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ அந்த ஒயரை தான் நம்ம என்ன ஒயர் அப்படின்னு சொல்றோம்னா திஸ் இஸ் வாட் பைலைட் ஒயர். ஓகே, இது என்னோட பைலைட் ஒயர்ஸ். அப்ப என்னோட சிடிஸ் என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் காயிலோட த்ரூ த பைலைட் ஒயர் வழியா கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப பாருங்கப்பா, காமனா இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றேன். இந்த இடத்துல என்னோட எக்யூப்மெண்ட்டுக்குள்ள இந்த யூனிட்டுக்குள்ள எதுனா ஃபால்ட் நடந்தா என்ன ஆகும்பா? ஸோ சடனா இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபால்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃபால்ட் ஆகி கிரவுண்ட் வந்துருச்சு. ஓகே, அப்ப என்ன ஆகும், I1 கரண்ட்டும் I2 டேஷ் கரண்ட்லயும் என்ன வரும், டிஃபரன்ஸ் வரும். அப்ப therefore இந்த இடத்துல என்னோட I1 டேஷ்லயும் I2 டேஷ்லயும் டெஃபினட்டா டிஃபரன்ஸ் வரும். ஓகே, அப்படி வர்றப்போ என்னோட டிஃபரன்ஸ் இன் கரண்ட் வந்து நான் ஜீரோவா இருக்கும். அது நான் ஜீரோவா இல்லாத போது என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் காயிலுக்கு ஒரு கரண்ட் போகும். அந்த கரண்ட் என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் காயில ஆப்ரேட் பண்ணும். therefore இப்போ என்னோட சர்க்யூட் பிரேக்கரை அது வந்து ட்ரிப் பண்ணும். ஓகே, இது எப்போன்னா இந்த யூனிட்டுக்குள்ள ஒரு ப்ராப்ளம், ஒரு ஃபால்ட். ஓகே, ஸோ ஃபால்ட் வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை நடக்கும். ஸோ மற்றபடியா நார்மல் கண்டிஷன்ஸ் வர்றப்ப என்ன ஆகும், ஸோ இதோட கரண்ட்ன்றது இந்த I2ஓட சேமா தான் இருக்கும். ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட் வழியா போற கரண்ட் சேமா தான் இருக்கும். ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட் இஸ் இன் சீரியஸ் பாத்து, சீரியஸ்ல கரண்ட் சேம். அப்போ therefore இவனும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருப்பான். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இவனுக்கும் பெரிய டீவியேஷன்ஸ் இருக்காது. ஸோ பர்டிகுலரா நான் இந்த இடத்தோட வோல்டேஜ் நான் பார்த்தேன் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்விபொட்டன்ஷியல் பாயிண்ட்னு சொல்லுவோம். சரி, ஈக்விபொட்டன்ஷியல் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? ஸோ ஜீரோ பொட்டன்ஷியல் இருக்கிற பாயிண்ட்னு அர்த்தம். ஓகே, அந்த இடத்துல பொட்டன்ஷியலே இல்லாததுனால ஸோ கரண்டே இருக்காது, ரிலே ஒர்க் பண்ணாது. ஓகே, ஸோ நார்மல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட ரிலே வந்து ஒர்க் பண்ணாது. ஏன்னா ரிலே வந்து ஈக்விபொட்டன்ஷியல் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ இந்த ஈக்விபொட்டன்ஷியல் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்காக மேபி சம் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து தப்பு இல்லை. ஓகே, ஏன்னா ஈக்விபொட்டன்ஷியல் பாயிண்ட் இருந்தாதான் சர்க்குலேட்டிங் கரண்ட் வராது இல்ல. ஸோ அதனால அதை நம்ம கிரியேட் பண்ணணும். இது வந்து நார்மல் கண்டிஷன்ல இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஃபால் நடந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் ஈக்விபொட்டன்ஷியல் பாயிண்டா இருக்காது. ஃபால்ட் கரண்ட்னால என்ன ஆகும், டெஃபினட்டா டிஃபரன்ஸ் இன் கரண்ட் கிரியேட் ஆகும். ஸோ டிஃபரன்ஸ் இன் கரண்ட் வருதுன்னா கண்டிப்பா ரிலே வந்து ஆப்ரேட் ஆயிடும். ஸோ கிளியரா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதலாமா? அப்ப இதுல ஜெனரேட்டருக்கு எத்தனை சிடி தேவை, ஜெனரேட்டருக்கு எத்தனை பிடி தேவை, அடுத்ததா என்னோட பஸ் பார்ல எத்தனை சிடிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஸோ ஜெனரேட்டருக்கு எத்தனை சிடி வேணும்,
ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு எத்தனை சிடி வேணும், ஒரு பஸ் பார் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ அதுக்கு எத்தனை சிடி வேணும், அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும்ல. ஸோ அது எல்லாமும் நம்ம இந்த பர்டிகுலர் நோட்ஸ் இதை நான் உங்களுக்கு இந்த கான்செப்டை ஆப்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 1 by 1 நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, the differential protection will operate only for the internal fault. அதாவது இந்த ரீஜியன்ல நடந்தா மட்டும்தான் சார் டிடெக்ட் பண்ணும், இந்த ரீஜியன்ல ஃபால்ட் நடந்துச்சுன்னா மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும். திஸ் இஸ் இன்டர்னல். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதலாம். The differential protection will operate only for internal faults, not for the external fault. ஓகேயா, இன்டர்னல் ஃபால்ட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணோம், எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டுக்கு ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்போம்லப்பா. ஸோ யூனிட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம். ஸோ யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன், சரி யூனிட் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் என்ன சொல்லியிருந்தேன், பிரைமரி ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும், பேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா. ஸோ வித்தின் த ரீஜியனுக்குள்ள இருக்கிறதுக்கு தான் பிரைமரி ப்ரொடெக்ஷன். அப்போ தேர்ஃபோர் இந்த டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷனையும் நம்ம என்னென்ன சொல்லலாம், ஸோ யூனிட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ன்றது இட் இஸ் a கைண்ட் ஆஃப் யூனிட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். அப்போ யூனிட் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு சொல்லலாம். ஓகேயா, அப்போ இதை நான் எழுதுறேன். இட் இஸ் ஆல்சோ நோன் as யூனிட் ப்ரொடெக்ஷன், யூனிட் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் கூட சொல்லலாம். எதனால இன்டர்னல் ஃபால்ட்டுக்கு மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும், எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டுக்கு இட் won't ஆப்ரேட். கரெக்டா, டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் will operate only for the internal fault, not for the external faults. Clear? Therefore it is also known as unit protection. யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்ம பார்த்தோம்லப்பா, இன்டர்னலுக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம், பேக்கப்புக்கு ஒர்க் பண்ணியிருக்காது, பிரைமரிக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டா. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எப்போ ஒர்க் பண்ணும்ப்பா, ஸோ கரண்ட் என்டரிங் கரண்ட் லீவிங்ல ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா தான் ஒர்க் பண்ணும். இஃப் தேர் எக்ஸிஸ்ட் an imbalance between current entering and current leaving, if there exists an imbalance, if there exists an imbalance between current entering and current leaving, if there exists an imbalance between current entering and current leaving, the equipment will operate, the differential protection will be operate. So particularly இந்த எக்யூப்மெண்ட்ல இருக்கிற இம்பேலன்ஸ் தான் எனக்கு கரெக்டா, இந்த எக்யூப்மெண்ட்ல போற கரண்ட்ல இம்பேலன்ஸ் கரெக்டா, அதை பொறுத்து தான் இது ஒர்க் பண்ணுது. ஓகேயா சார், இதை நான் சிம்பிளா என்ன சொல்லலாம், இந்த எக்யூப்மெண்ட்லன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த எக்யூப்மெண்ட்ல நடக்கிறதுன்னு கூட சொல்லலாம். இந்த எக்யூப்மெண்ட் மேபி ஜெனரேட்டரா இருக்கலாம், இல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கலாம். ஓகே, அப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட எக்ஸ்டர்னல் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஜெனரேட்டரோட எக்ஸ்டர்னல் ஃபால்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் ஜெனரேட்டர்ஸோட எக்ஸ்டர்னல் ஃபால்ஸ், ஸோ அது எல்லாத்துக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேயா, அடுத்ததா இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ல, ஸோ இதை எழுதிக்கலாம்ல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதிக்கிறேன். ஸோ இஃப் தேர் எக்ஸிஸ்ட் இம்பேலன்ஸ் பிட்வீன் கரண்ட் என்டரிங் அண்ட் கரண்ட் லீவிங் இன் த எக்யூப்மெண்ட்,
So imbalance between current entering and current leaving in the equipment. So இப்போ என்ன ஆகும்? Then differential protection will operate. Then differential protection will operate. Okay, so அப்பதான் என்னோட differential protection அப்படின்றது நமக்கு ஆப்பரேட் ஆகும். So இந்த இடத்துல இங்க நீங்க ஆப்பரேட் ஆகுது பாருங்க, இதோட டிடெக்ஷன், இந்த டிடெக்ஷன் ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். ஓகே, இந்த ஃபால்ட் நடக்கிற அந்த ஜோன், அந்த டிடெக்ஷன் இருக்கிற ஜோனு, அதுதான் ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேயா, இது டிடெக்ட் பண்ற அந்த ஏரியாவுக்கு பேர் தான் ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன். The entire region between two current transformers அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரெண்டு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு இடையில இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் டிடெக்ட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வெளியே எதுனா ஃபால்ட் நடந்தாலோ சோ அதனால வந்துச்சுன்னா அதனால இது டிடெக்ட் ஆகாது. ஓகேங்களா? சோ இதுக்குள்ள நடந்தாதான் ஆகும், அதுக்கு வெளியே நடந்தா ஆகாது. So the entire region between the current transformer comes under the entire region between current transformer comes under zone of protection. For differential protection. இதுதான் என்னோட differential protection ஓட zone of protection அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த differential protectionன்றது ஒரு scheme of protection. ஸோ அந்த differential scheme of protectionல ஒரு particular zone of protectionன்றதுக்கான அர்த்தம் இதுதான். ஓகே, ஸோ இந்த zone of protection இப்போ உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்லப்பா. அடுத்ததா இப்போ requirements. ஸோ இந்த differential protectionோட requirements என்ன? அடுத்ததா இதுல இருக்கிற நோட்ஸ். ஓகே, சார் இங்க பாருங்க, டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் எனக்கு வேணும் சார்? டெஃபினட்டா எனக்கு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வேணும். ஸோ பொதுவா எத்தனை கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வேணும்? ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தேவையா, இல்ல ரெண்டு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தேவையா, இல்ல மூணு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தேவையா? பாருங்க, எனக்கு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா கேஸ்லயும் ரெண்டே கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான் தேவை அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ இந்த எக்யூப்மெண்ட் ஜெனரேட்டராவோ டிரான்ஸ்ஃபார்மரோ இருந்தா ரெண்டே ரெண்டு சிடி வந்து என்எஃப். ஒருவேளை இது பஸ் பாரா இருந்துச்சுன்னா நிறைய இன்கமிங் பஸ்ஸஸ் இருக்கும், நிறைய அவுட் கோயிங் பஸ்ஸஸ் இருக்கும். அப்ப அந்த இடத்துலயும் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷனை என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனா அந்த இடத்துல ரெண்டு சிடி மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். ஸோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, the required current transformer, the required number of current transformer. CT must be greater than or is equivalent to 2. ஓகே, ரெண்டு இல்ல அதுக்கு மேலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிபெண்டிங் ஆன் த எக்யூப்மெண்ட் டு பி ப்ரொடெக்டட். நீங்க என்ன எக்யூப்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண போறீங்கன்றத பொறுத்தது. த நம்பர் ஆஃப் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்வயர்டுன்றது நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ப்ரொடெக்ட் பண்றீங்களா, ஜெனரேட்டரை ப்ரொடெக்ட் பண்றீங்களா, இல்ல பஸ் பாரை ப்ரொடெக்ட் பண்ண போறீங்களா, அதை பொறுத்து. ஓகே, இந்த டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ன்றது சார் ஜெனரேட்டரையும் ப்ரொடெக்ட் பண்ணும், டிரான்ஸ்ஃபார்மரையும் ப்ரொடெக்ட் பண்ணும், பஸ் பாரையும் ப்ரொடெக்ட் பண்ணும், ஃபீடர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேயா? ஸோ இந்த திங்ஸ் எழுதிக்கலாம். So required number of current transformer is depending on equipment to be protected.
ஸோ இங்கே நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் போட்டிருக்கீங்க பாருங்கப்பா, EQP அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க, இதுதான் எக்யூப்மெண்ட். அப்போ இந்த எக்யூப்மெண்ட் ஜென்ரேட்டராக இருக்கலாம், டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம்னு சொன்னேன்ல, அதை பொறுத்து தான் நான் என்னோட எத்தனை சிடி தேவை அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அதை பொறுத்து தான் எனக்கு எத்தனை சிடிஸ் வேணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்க்கு எத்தனை சிடி வேணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம்ல இதை கூட கேட்பாங்க, டு ப்ரொடெக்ட் ஜெனரேட்டர் பை யூசிங் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் எத்தனை சிடி வந்து வேணும், டிரான்ஸ்ஃபார்மர் எத்தனை சிடி வேணும், பஸ் பார் எத்தனை சிடி வேணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதலாம்ல. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜெனரேட்டர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜெனரேட்டர் for every two phases, for every phases two CT required. Okay, so எல்லா phases-க்குமே so ரெண்டு number of CT வந்து தேவைப்படும். Okay, for protection of generator for every phases two CTs are required. So next, for protection of transformer, same, for every phases two number of CTs required. இதுவுமே two number of, okay, ரெண்டு நம்பர்ஸ் தான் தேவை டிரான்ஸ்ஃபார்மர் ஜெனரேட்டர்ஸ்க்கு. அடுத்ததா for bus bar protection, bus bar protection, number of CTs per phase is equivalent to number of incoming lines plus number of outgoing lines. சார் பஸ் பார்ன்றத பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய இன்கமிங் லைன்ஸ் இருக்கும், நிறைய அவுட்கோயிங் லைன்ஸ் இருக்கும். அப்போ எத்தனை லைன் இருக்குதோ அதை பொறுத்து தான் எனக்கு சிடி தேவை. ஸோ பஸ் பார் ப்ரொடக்ஷன் நம்பர் ஆஃப் சிடிஸ் பர் ஃபேஸ் இஸ் ஈக்குவலன் டு நம்பர் ஆஃப் இன்கமிங் லைன்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் அவுட்கோயிங் லைன்ஸ். ஓகே, ஸோ அப்போ பஸ் பார் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் சார். ஓகே, இதை உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர்த்துட்டு ஸோ வேற என்ன சார் நமக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம்? இங்கே எனக்கு பொதுவாக பைலைட் ஒயர் தேவைப்படும். எஸ், இட் ரெக்வயர்ஸ் பைலைட் ஒயர். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? we need to give equipotential point. ஓகே, இந்த பாயிண்ட்டை கூட சொல்லலாம். ஸோ நமக்கு we need to create equipotential point. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல இதை நான் எழுதுறேன். so we need to create equipotential point. okay, we need to create equipotential point on the pilot wires. ஓகே, பைலைட் வயர்ஸ்ல நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்? equipotential points நம்ம கிரியேட் பண்ணோம். we need to create equipotential points on the pilot wires. ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம்னா பேலன்சிங் ரெசிஸ்டர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ with the help of ஸோ ரெசிஸ்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வேணும்னா இந்த equipotential பாயிண்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ ஒருவேளை
ஸோ இந்த இடத்துல ஒருவேளை எனக்கு இங்கே ஈக்விபொட்டன்ஷியல் பாயிண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த ரிலே ஆப்ரேட்டிங் காயிலுக்கு தேவையான என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்குன்றது கிடைக்காம போயிடும். ஓகே, இந்த இடத்துல என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் டிஓடி இருக்கான் பாருங்க. ஸோ திஸ் இஸ் டினா டிஃபரன்ஷியல் டார்க்குன்னு நான் சொல்லலாமா? ஸோ இல்லைன்னா டிஓபின்னு கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம எப்பவுமே எழுதுறது டிஓபி தானே. ஸோ இப்போ இந்த இடத்துல டிஓபின்றது யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குப்பா? ஸோ விச் இஸ் கரண்ட் டிபெண்டன்ட். அப்போ தேர்ஃபோர் அது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக எழுதுனா கரண்ட்டு போயிடும். ஸோ K1ன்ற ஒரு கான்ஸ்டன்ட் வந்துடும். அடுத்ததாக இதில் போகிற கரண்ட்டுன்றது தட் இஸ் டிஃபரன்ஷியல் கரண்ட் ஐடியோட ஹோல் ஸ்கொயராக மாறிடும். ஓகே, அப்போ என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் இஸ் ஈக்குவலன் டு டிஓபி இஸ் ஈக்குவலன் டு K1 ஐடியோட ஹோல் ஸ்கொயர். ஸோ கிளியரா? ஸோ இதுதான் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க், அந்த ரிலே செட்டிங், அந்த ரிலே ஆப்ரேட்டிங் காயில். அப்போ தேர்ஃபோர் என்னோட ஆப்ரேட்டிங் காயில்ன்றது அந்த டிஃப்ளெக்ஷன் கரண்ட்டை பொறுத்து இருக்கு, அந்த டிஃபரன்ஸ் கரண்ட்டை பொறுத்து இருக்கு. அப்போ எனக்கு டிஃபரன்ஸ் கரண்ட் வந்துச்சுன்னா தான் எனக்கு ஆப்ரேட்டிங் டார்க் வரும். ஓகேயா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் கரண்ட்ன்றது வரல அப்படின்ற பட்சத்தில் ஸோ எனக்கு என்ன வராது? டெஃபினட்டா என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் கிரியேட் ஆகாது, அதுக்கப்புறம் என்னோட ரிலேவும் ஒர்க் ஆகாது. ஓகேயா? ஸோ இது எப்ப நடக்குதுன்னா நீங்க பர்ஃபெக்டா அதை செட் பண்றப்போ எனக்கு மால் ஆப்ரேட் ஆகக்கூடாதுப்பா. சிம்பிள் தானே. இது எப்ப நடக்கணும்? எல்லா கேஸ்லயுமே ஆப்ரேட்டிங் டார்க் வந்துடலாமா? எல்லா கேஸ்லயும் ஆப்ரேட்டிங் டார்க் வரலாமா? கிடையாது. இந்த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்குள்ள ஃபால்ட் நடக்குது, இந்த ஜோனுக்குள்ள ஃபால்ட் நடந்தா மட்டும்தான் இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் கரண்ட்ன்றது வரணும். ஸோ வேற இதை தவிர்த்து வேற எங்க ஃபால்ட் நடந்தாலும் இங்க எனக்கு டிஃப்ளெக்ஷன்ஸ் கரண்ட் வரக்கூடாது. அப்போ தேர்ஃபோர் இந்த ஈக்விபொட்டன்ஷியல் பாயிண்ட்டை நீங்க மெயின்டைன் பண்ணணும். அப்போ மெயின்டைன் பண்ணாதான் நார்மல் கண்டிஷன்ல இந்த ரிலே மால் ஆப்ரேட் ஆகாம இருக்கும். தட் இஸ் செக்யூரிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேயா? தேவையில்லாத டைம்ல ஆப்ரேட் ஆகக்கூடாது. ஓகேயா? தேவையில்லாத டைம்ல ஆப்ரேட் ஆகாம இருக்கணும். ஓகேயா? ஸோ ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். இது எப்பவுமே நார்மல் ஆப்ரேஷன் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஈக்விபொட்டன்ஷியல் பாயிண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஒன்ஸ் அந்த ஈக்விபொட்டன்ஷியல் பாயிண்ட்டை நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா அங்கே டிஃப்ளெக்ஷன்ஸ் கரண்ட் வந்துடும். நார்மல் ஆப்ரேஷன்லயே என்னோட ரிலே வந்து ஆப்ரேட் ஆகிடும். ஸோ கண்டிப்பா நார்மல் ஆப்ரேஷன்ல ரிலே ஆப்ரேட் ஆகுதுன்னா தட் இஸ் டிஸ்டர்பன்ஸ் தானே. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எழுதலாம். டியூரிங் நார்மல் ஆப்ரேஷன் differential protection won't operate. Okay, so normal operationல இருக்கிறப்போ differential protection என்றது ஆப்ரேட் ஆகாது. ஓகேங்களா? ஆப்ரேட் ஆகாது because T ஆப்ரேட்டிங்ன்றது ஜீரோவா இருக்கும். ஓகே, T ஆப்ரேட்டிங் அப்படின்றது என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். பிகாஸ் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் ஐடின்றதும் ஜீரோவா இருக்கும். ஓகே, நார்மல் ஆப்ரேஷன்ல ஆப்ரேட் ஆகாது. when the CT value changes, when the CT characters changes, definitely it will produce a little mismatch in the current which leads to mal operation. Okay, அதாவது CT ஓட வேல்யூல ஏதாச்சும் சேஞ்சஸ், CT ஓட கேரக்டர்ல சேஞ்ச், கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட கேரக்டர்ல நீங்க சேஞ்ச் பண்றப்போ டெஃபினட்டா நார்மல் கண்டிஷன்லயுமே என்னோட டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ரிலேன்றது ஆப்ரேட் ஆயிடும். ஓகேயா? ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும்னா அப்போ டெஃபினட்டாக சிடியோட கேரக்டர்ஸை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஓகேயா? சிடியோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக நல்லா மெயின்டைன் பண்ணணும்ப்பா. சிடியை நீங்கள் ப்ராப்பரான ஒரு கேரக்டரில் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஸோ சிடியோட சேச்சுரேஷன், அதுதான் நான் சொல்கிறேன். சிடியோட கேரக்டர்னா என்ன? சிடியில் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரியில் 1000 இருக்கா, செகண்டரியில் 5 ஆம்பியர் வரும். ஸோ ப்ரைமரியில் 1000 ஆம்பியர் வந்துச்சுன்னா செகண்டரியில் 5 ஆம்பியர் வந்திருக்கும். இது எப்போன்னா சேச்சுரேட் ஆகாமல் இருக்கிற பட்சத்தில் தான் வரும். அப்போது சேச்சுரேட் ஆச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு 5 ஆம்பியர் வராமல் போயிடும். அப்போ டெஃபினட்டாக இங்கேயுமே எனக்கு மிஸ்மேட்ச் நடக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்க,
இங்கு லைன்ல இருந்து என்னோட இந்த ரிலே ஆப்பரேட்டிங் காயிலுக்கு வரப்போற கரண்ட் சிடியோட கரண்ட் தான். திஸ் இஸ் CT1 ஓட செகண்டரி கரண்ட். கரெக்டா? அப்ப சிடில எதுனா ஒரு பிரச்சனை இருந்தா மட்டும் தானே இந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆக முடியும். பட் டெஃபினட்டா சிடில எதுனா ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் இந்த டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ல ப்ராப்ளம் வரும். ஸோ வேற எந்த கேஸ்லயும் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ல ப்ராப்ளம் வர வாய்ப்பு இல்லை. ஸோ வேற எதுவுமே இல்லை அதுல. கரெக்டா? சிடி மட்டும்தான் இருக்கு. சிடில பிரச்சனை இருந்தா மட்டும்தான் பிரச்சனை. ஓகே, இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். When CT saturation occurs, it produces little mismatch in CT current. சார் லிட்டில் கூட கண்டிப்பா டிஃப்ளெக்ஷன் எனக்கு கிரியேட் பண்ணிடும். therefore என்னவாகும்? therefore differential protection mal operates. சிம்பிள் தான். இப்போ என்ன ஆகும்னா mismatch in CT current which will produce shifting of equipotential point. equipotential point shift ஆகும். so இதனால என்ன ஆகும்? yes, mal operation of differential protection. ஓகே, சோ இந்த கேसेसல டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் நடக்கலாம். ஓகே, இந்த கேஸ்ல டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ன்றது மால் ஆபரேட் ஆகலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, புரியுதா? ஒன்னு சிடில எதுனா ஒரு சேச்சுரேஷன் ப்ராப்ளம். ஓகே, சிடில ஏதோ ஒரு பிரச்சனை. சோ அந்த சிடில எக்ஸாம்பிள் சேச்சுரேஷன் ப்ராப்ளம் நான் எடுத்தேன். சோ அந்த பிரச்சனைனால டெஃபினட்டா என்னவாச்சு? மால் ஆபரேட் ஆயிருச்சு. சோ வேற எப்பெல்லாம் மால் ஆபரேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ ஒருவேளை சார் இந்த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ல ஃபால்ட் நடக்கல, இந்த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ல ஃபால்ட் நடக்கல, இந்த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷனை தாண்டி இந்த இடத்துல ஃபால்ட் நடந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபால்ட் நடந்திருக்கு. அதனால என்ன ஆகும்னா இட் வில் அஃபெக்ட் த செகண்டரி கரண்ட். சிடியோட செகண்டரி கரண்ட் என்னவா இருக்கலாம்? அஃபெக்ட் ஆயிருக்கும். ஓகே, இது ஒரு ஜெனரேட்டரா எடுத்துக்கிறப்போ இது என்ன பண்ணும்? என்னோட கரண்ட் அந்த ஃபால்ட்டுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்குமா? அப்ப டெஃபினட்டா என்ன ஆயிருக்கும்னா இந்த இடத்துலயும் மால் ஆபரேஷன்ஸ் நடந்திருக்கும். ஓகே, சோ எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டுக்கு இது ஒர்க் பண்ண கூடாது சார், இது ஒரு யூனிட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஆனா எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டுக்கு இது ஒர்க் பண்ணுது. அப்ப அதை ஒர்க் பண்ணாம தவிர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சோ அதுக்கு வேற ஒரு பர்டிகுலர் ரிலேக்கு நம்ம போறோம். ஓகே, அதுக்கு பேரு தான் பர்சன்டேஜ் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ இதுல ஒரு பர்சன்டேஜ் நான் கிரியேட் பண்ணுவேன். சோ இந்த அளவுக்கு எனக்கு ஃபால்ட் கரண்ட்டை நான் கிரியேட் பண்ணுவேன். இந்த இடத்துல பாருங்கப்பா, ஐடி மினிமமா இருந்தாலே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஐடி மினிமமா இருந்தாலாம் நீ ஒர்க் பண்ணாத, ஒரு 10% இல்ல 15% நான் செட் பண்ணி வச்சிருப்பேன். சோ ஐடி மினிமம்ன்றது ஃபால்ட் கரண்ட்ல ஒரு 10% 15% வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஃபால்ட் இன்சைட்ல நடந்திருக்கு, அப்போ மட்டும்தான் நீ வந்து ரிலேவா ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஸ்கீமை நம்ம கொடுக்குறோம். புரியுதுதானப்பா? சிம்பிள் தான். when the fault occurs in the external duration, அதாவது என்னோட எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டா இருந்துச்சுன்னா, இன்டர்னல் ஃபால்ட்னா அந்த லைனுக்குள்ள நடக்கிறது இன்டர்னல் ஃபால்ட். சோ அதுக்கு மேல நம்ம போது இல்ல, அந்த இந்த சிடியோட இடம் இருக்குல்ல, சிடியோட இடத்தை விட்டு வெளியே போகுதுன்னா அது எக்ஸ்டர்னல் ஃபால்ட். சிடிக்குள்ளேயே அந்த ஃபால்ட் நடக்குதுன்னா தட் இஸ் இன்டர்னல் ஃபால்ட். ஓகே, இந்த சிடி பிளேஸ் பண்ணிருக்கோம்லப்பா, இதுக்குள்ள அந்த ஃபால்ட் நடந்துச்சுன்னா திஸ் இஸ் இன்டர்னல், அதுக்கு வெளியே போச்சு அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்டர்னல். ஸோ அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபால்ட்னால ஒரு கரண்ட் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா அந்த கேஸ்லயும் சிடி ஆப்ரேட் ஆயிடுது. ஓகே, அந்த கேஸ்லயும் சிடி மால் ஆப்ரேட் ஆகுது. ஓகே, அதை தவிர்க்கணும்னா நம்ம பயாஸ்டு டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் இல்ல பர்சன்டேஜ் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமுக்கு நம்ம போறோம். ஓகே, ஸோ இதை எழுதிக்கலாம். if fault current increases,
If fault current increases due to external fault, if fault current increases due to external fault, the transformer increases, the mismatch between the current transformer increases. So id என்னவாகுது, it is greater than id minimum மாறிடுது. Okay, id ன்றது it is greater than id, so id minimum. So clear. அப்ப differential protection திரும்பவும் mal operate ஆகுது. Therefore differential protection ஓகே, இந்த கேஸ்லயுமே என்னோட டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது மால் ஆப்ரேட் ஆகுது. ஸோ கிளியரா, இந்த கேஸ்லயும் என்னோட டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் மால் ஆப்ரேட் ஆகுது. அடுத்ததா, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தேன், சி இதை உங்களுக்கு டயக்ராமா வரைஞ்சாலுமே என்ன மீனிங்னா, சரி இது எக்யூப்மெண்ட், இது என்னோட ஸ்கீம் ஆஃப் ப்ரொடெக்ஷன், இது என்னோட சிடி, ஃபால்ட் இங்கே நடந்துச்சு. ஸோ இப்போது நமக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல 48 இருந்து இந்த இடத்துல 49 இருக்குது. ஓகே, இங்கே 48 இங்கே 49, அந்த மாதிரி வேரியஸ் வேல்யூஸ் வரப்போ டெஃபினட்டாக என்னோட சிடின்றது மால் ஆப்ரேட் ஆகிடும். ஓகேயா, ஸோ இது எதனாலலாம் வரலாம்னா, எஸ் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபால்ட்னால தான். ஓகேயா, ஸோ இப்போ இது எப்படி சரி பண்ணலாம், திஸ் கேன் பி avoided. To avoid this அப்படின்னு கூட எழுதலாமா, to avoid the mal operation. சரி, இந்த ரெண்டு காரணத்தினாலும் mal operations வரலாம். அப்போ இந்த mal operations நம்ம தவிர்க்கணும்ல, to avoid mal operations. mal operation புரியுது இல்லப்பா, என்னோட ரிலே ஆப்ரேட் ஆகக்கூடாது, ஆனா தேவையில்லாத ஆப்ரேட் ஆயிடுச்சு. ஓகே, so to avoid mal operation, to avoid mal operation of relay during external fault, it requires restraining torque. ரீஸ்ட்ரைனிங் டார்க், நம்ம ஆப்ரேட்டிங் டார்க் ரீஸ்ட்ரைனிங் டார்க்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ரீஸ்ட்ரைனிங் டார்க் தான். இட் ரெக்வயர்ஸ் ரீஸ்ட்ரைனிங் டார்க் which should increase. அதாவது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபால்ட் நடக்குது பாருங்க, அந்த கேஸ்ல உங்களோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்கும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்னோட அந்த ஃபால்ட் மேக்னிடியூட் இருந்த கேஸ்ல எனக்கு மால் ஆப்ரேஷன்ஸ் நடக்காம போயிடும். ஓகே, இட் ரெக்வயர்ஸ் ரீஸ்ட்ரைனிங் டார்க் which should increase with increasing through fault current. fault current increase ஆகிறப்போ என்னோட restraining torque increase ஆகணும். ஓகே, so இப்போ இந்த scheme of protection க்கு நம்ம போலாமா. இந்த scheme of protection is given below. so இந்த scheme of protection நம்ம இங்க எழுதுறேன். so percentage differential protection, இல்லைனா இது நெக்ஸ்ட் பேஜில் வேணா எழுதலாம், டயக்ராம் நம்ம வரையணும்ல. or biased differential protection. Percentage differential protection or biased differential protection. Okay, இப்போ இதோட scheme of protection நம்ம draw பண்ணலாம். Same equipment,
ஸோ கிளியரா? இப்போ என்னோட ரீஸ்ட்ரைனிங் காயில், இது என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் காயில், திஸ் இஸ் ஆர்ஓசி. ஸோ கிளியரா? இந்த இடத்துல ஆர்ஓசி என்ன எழுதிக்கிறேன்னா ஆர்ஓசியோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்றது என் நாட்டு. ஸோ அகைன் இந்த இடத்துல போற கரண்ட் இஸ் டிஃபரன்ஷியல் கரண்ட் தான். இங்க போற கரண்ட் இஸ் I1 டேஷ், I1 எஸ், இது என்னோட I2. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் இந்த லைன்ல போற கரண்ட் நமக்கு தெரியும், திஸ் இஸ் I1 டேஷ், இது I2 டேஷ். ஓகே, ஸோ திஸ் இஸ் I1 டேஷ், I2 டேஷ். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது திஸ் இஸ் NR பா. ஓகே, ரீஸ்ட்ரைனிங் டர்ன்ஸ். ஸோ ரீஸ்ட்ரைனிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, இங்க ரீஸ்ட்ரைனிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, எப்பவுமே எனக்கு என்ன தெரியும், டார்க்னா தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். ஸோ கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ளக்ஸ். ஓகே, அப்போ ஃப்ளக்ஸ்ன்றது ப்ரொபோர்ஷனல் டு த N into I. ஓகே, ஸோ அப்போ நம்ம நம்பர் ஆஃப் ரீஸ்ட்ரைனிங் டார்க்கை கிரியேட் பண்ணணும்னா ரீஸ்ட்ரைனிங் வைண்டிங்கை நீங்கள் கொடுக்கணும். திஸ் இஸ் NR divided by 2. பாதி பாதியாக பிரித்து வச்சிடுறேன், NR divided by 2. ஓகே, NRன்றது தட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ரீஸ்ட்ரைனிங் வைண்டிங். அதை நான் ரைட் சைடில் பாதி லெஃப்ட் சைடில் பாதி பிரித்து வச்சிடுறேன். ஓகே, இப்போ இது புரியுதாப்பா? வென் இன்டர்னல் ஃபால்ட் நடக்கிறப்போ, எஸ் இன்டர்னல் ஃபால்ட் நடக்கிறப்போ என்ன ஆகும், இந்த லைன் கட்டாயி கிரவுண்டில் விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். சி, இப்போ இது கட்டாயி கிரவுண்டில் விழுந்துருச்சு. அப்போ I2 என்னவா இருக்கும், எஸ் இட் இஸ் 0வா இருக்கும், இது வந்து நாட் 0வா இருக்கும். அப்போ டெஃபினட்டாக இந்த இடத்துல ஐடின்றது நாட் 0வா இருக்கும். அப்போ என்ன ஆகும், ரிலே ஆப்ரேட் ஆகும். ஓகே, ரிலே ஆப்ரேட் ஆகும் எப்போ, வென் எக்ஸ்டர்னல் ஃபால்ட். கரெக்டா? நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டை நடந்திருந்தப்போ, சாரி இன்டர்னல் ஃபால்ட்டு, என்னோட ரிலேயோட இன்டர்னல் ஃபால்ட் நடக்கிறப்போ இந்த பிரச்சனைகள் இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். அதே எக்ஸ்டர்னல் ஃபால்ட் நடந்துச்சுன்னா சார், எஸ் அதே நமக்கு தெரியும்ல, எக்ஸ்டர்னல் ஃபால்ட் நடக்க போகுதுன்னா அப்போ என்ன ஆகும், எஸ் இந்த இடத்துல இல்லாமல் வெளியே போய் கட்டாயி விழுந்துரும். ஓகே, அப்படி கட்டாயி விழுறப்போ இதில் வந்து மிஸ்மேட்ச் இன் கரண்ட் வந்திருக்கும். ஸோ சி எக்ஸாம்பிள், இங்கே எனக்கு 49 ஆம்பியர்ஸ் போச்சுன்னா இது 48 ஆம்பியர்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை 50 ஆம்பியர்ஸாக இருந்திருக்கலாம். இந்த 1 ஆம்பியர் டீவியேஷனால இதுக்கு முன்னாடி இவன் வந்து ஒர்க் பண்ணியிருந்தானா, இப்போ இந்த ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது, யாருக்கு ரொம்ப அதிகமான கரண்ட் இருக்கோ அவன் தான் அதிகமான ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணியிருப்பான். அப்போ என்ன ஆயிருக்கும், இந்த இடத்துல இந்த சின்ன மிஸ்மேட்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இதை டீமேக்னடைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, இந்த சின்ன மிஸ்மேட்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இதை டீமேக்னடைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா திஸ் ப்ரொடியூசிங் ஆர்ஓசி ரீஜியன் ஆஃப் ஆப்ரேட்டிங் காயில் இது. ஸோ ஆப்ரேட்டிங் காயில் இது. ஸோ ஆப்ரேட்டிங் காயிலோட ஃப்ளக்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், டீமேக்னடைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ தேர்ஃபோர் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கு குறைஞ்சிருக்கும். அப்போ என்னோட ரிலே வந்து ஆப்ரேட் ஆகாமல் தவிர்த்து இருக்கும். ஓகே, புரியுதாப்பா? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபால்ட் நடக்கிறப்போ இந்த மிஸ்மேட்ச் இன் கரண்ட்டு எனக்கு ஒரு மிஸ்மேட்ச் இன் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே ரீஸ்ட்ரைனிங் டர்ன்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ ரீஸ்ட்ரைனிங் டர்ன்ஸை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டா? ஸோ இந்த ரீஸ்ட்ரைனிங் டர்ன்ஸை பொறுத்து தான் என்னோட இந்த ரிலே வந்து ஒர்க் பண்ண போகுது. சார் வித் த ஹெல்ப் நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி நான் இந்த பேராமீட்டரை சொல்லியிருக்கேன். So to avoid maloperation of relay during external fault, it requires restraining torque which should increases with the increasing fault current ன்னு சொன்னேனா. இந்த இடத்துல பாருங்கப்பா, ரெண்டு பிரச்சனைன்னு நான் சொன்னேன். இதுல இந்த பிரச்சனை fault current external fault ஆல increase ஆகுதுன்னா இதை எப்படி சால்வ் பண்றேன், by using restraining winding. ஓகே, இதை ரீஸ்ட்ரைனிங் வைண்டிங்கால சால்வ் பண்ணிட்டேன். ஆனா இங்க சிடியோட மால் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. சிடியோட மால் ஆப்ரேஷன்ஸ் நடந்துச்சுன்னா சிடியோட சேச்சுரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வித் ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணலாம் சார். ஓகே, we can by using ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணி ஸ்ப்ரிங் டார்க்கை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, we can solve by spring torque. So this is solved by restraining torque, restraining winding. ஓகே, இந்த இடத்துல இதை நீங்க restraining winding யூஸ் பண்ணி சால்வ் பண்றீங்க. ஸோ இந்த இடத்துல என்னோட சேச்சுரேஷன் ஆஃப் கரண்ட்டை நம்ம ஸ்ப்ரிங் டார்க்கை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல என்னோட டிஃப்ளெக்ஷன் கரண்ட்ன்றது ஸோ பிகாஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கை வச்சு நான் சொல்லலாம், இல்லை வித்தவுட் ஸ்ப்ரிங்கை வச்சும் சொல்லலாம். வித்தவுட் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா மால் ஆப்ரேஷன் ஆஃப் சிடின்றது இல்லை, மால் ஆப்ரேஷன் ஆஃப் சிடின்றது இல்லைன்னு அர்த்தம். வித் ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறீங்கன்னா மால் ஆப்ரேஷன் ஆஃப் சிடியும் இருக்கு, அட் த சேம் டைம் என்னோட ஃபால்ட் எக்ஸ்டர்னல் சைடில் நடந்துச்சுன்னா அப்பவுமே இருக்கு அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும்.
ஓகே, இப்போ இது புரியுது இல்லப்பா? ஸோ என் நாட்டுன்றது என்ன? என்னோட ஆப்ரேட்டிங் காயிலோட டார்க், நம்பர் ஆஃப் டன்ஸ். ஸோ என்ஓபி, இந்த ஓபின்னு கூட எழுதிக்குங்க. ஓகே, ஆப்ரேட்டிங் டன், ஆப்ரேட்டிங் டார்க்கோட நம்பர் ஆஃப் டன்ஸ். இதனோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்கோட நம்பர் ஆஃப் டன்ஸ். புரியுதா? இந்த ஆப்ரேட்டிங் டார்க் அண்ட் ரீஸ்ட்ரைனிங் டார்க் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியரா? ஓகே, சார் இந்த இடத்துல நான் வந்து அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்குறேன். இந்த டிஃபரன்ஷியல் கரண்ட் இருக்கு பாருங்க, இந்த டிஃபரன்ஷியல் கரண்ட்டை நான் உங்களுக்கு எழுதுறேன். ஸோ ஐடி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ஆர் டிவைட் பை என் நாட், என்ஓபி அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ரீஸ்ட்ரைனிங் டார்க்கோட ரேஷியோ டிவைடட் பை ஆப்ரேட்டிங் டார்க்கோட ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு ஐ ஆவரேஜ். Okay, this is I average. I average na enna? I1 plus I2 divided by 2. I average na adhanappa I1 plus I2 divided by 2. Okay, I average endradhu it is nothing but I1 plus I2 divided by 2. And the renduthோட average value. Okay, so I average na I1 plus I2 divided by 2. ID என்றது என்ன? I1 minus I2, differential current and average current. Okay, அப்போ என்னோட differential current is equivalent to NR divided by NOP into I average. இது வந்து without spring torque. ஓகே, ஸ்ப்ரிங் டார்க்ன்ற ஒன்று யூஸ் பண்ணாம சார். ஓகே, ஸோ அதாவது எனக்கு ரெண்டு பிரச்சனை வரலாம். ஒன்று மால் ஆப்ரேஷன் ஆஃப் சிடியும் இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு என்னவும் இருக்கலாம். மால் ஆப்ரேஷன் ஆஃப் சிடி இருக்க முடியும்பா. அப்படி இல்லைன்னா எஸ், இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபால்ட்னால ஒரு மால் ஆப்ரேஷன் நடக்கலாம். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டோட மால் ஆப்ரேஷனுக்கு தான் என்ஆரை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரீஸ்ட்ரைனிங் டர்ன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிலேவோட சேச்சுரேஷன், சிடியோட சேச்சுரேஷனுக்கு தான் நம்ம ஸ்ப்ரிங்கையே யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ ஸ்ப்ரிங் சிடியோட சேச்சுரேஷன் இல்லாம இருந்து அதுக்கூட எக்ஸ்பிரஷன் நான் கொடுத்துட்டேன். அப்போ சிடியோட சேச்சுரேஷனை எடுத்தா அதோட எக்ஸ்பிரஷன். ஓகே, ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் ஏன் கொடுக்குறேன்னா ஒருவேளை உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்குற பட்சத்தில் ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த டிஃபரன்ஸ் கரண்ட் ஐடி இஸ் ஈக்குவலன் டு என்ஆர் டிவைட் பை என்ஆர். பட் இதில் ப்ராப்ளம் கேட்கறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி தான். ஓகே, இதுல ஸ்டேட்மெண்டா உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க, தியரியா. நான் உங்களுக்கு அந்த தியரி வரேன். ஓகே, சோ இந்த I மினிமம் அப்படின்றது this is provided by the spring torque. இதுதான் என்னோட spring torque ப்ரொவைட் பண்ணும். சோ இத சேர்த்து நான் எழுதுறேன் with spring torque. ஓகே, இது வந்து with spring torque. சார் இந்த மாதிரி நீங்க ரீஸ்ட்ரைனிங் காயில் என்ஆர்ஐயும் ஸ்ப்ரிங்கையும் யூஸ் பண்றதுனால என்னோட ஸ்லோப்போட கேரக்டர் என்னவாகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்னால இந்த ஐஎஃப்னு இருக்கு பாருங்க, இந்த ஃபால்ட் கரண்ட், அந்த ஃபால்ட் கரண்டோட மேக்னிடியூட அதிகமா என்னால ஆப்ரேட் பண்ண முடியும். விச் மீன் நான் இங்க வந்து ஃபால்ட் கரண்டா இந்த போன கேஸ்ல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் பாருங்க. இங்க 48 ஆம்பியர் இருந்துச்சு, இங்க 49 இருந்துச்சு, டிவியேஷன் 1 ஆம்பியர் இருக்கும். ஸோ இந்த 1 ஆம்பியருக்கு ஆப்ரேட் ஆகும்னு நான் சொன்னேன்ல. ஸோ இதை என்னால் இந்த ஃபால்ட் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபால்ட் கரண்ட்டை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கேஸில் ஸ்டில் 1 ஆம்பியர் ஆஃப் ஃபால்ட் கரண்ட் இருக்கா. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஸோ பை யூசிங் இந்த என்ஆர் அண்ட் ஸ்ப்ரிங் டார்க் இதை யூஸ் பண்ணி இந்த ஐஎஃப்ஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐஎஃப்ஐ வந்து 2 ஆம்பியரை நான் செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன, 2 ஆம்பியருக்கு மேலே போனால் மட்டும்தான் இதோட டிஃபரன்ஸ் கரண்ட் 2 ஆம்பியருக்கு மேலே போனால் மட்டும்தான் என்னோட இந்த டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒர்க் பண்ணாது. ஸோ கிளியரா? இப்போ இந்த இடத்துல இது ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒர்க் பண்ணாது. ஸோ கிளியரா? இதை தான் நான் சொல்றேன். ஸோ இதை தான் நம்ம ஆக்சுவலி இம்ப்ரூவ் பண்ணியிருப்போம். இந்த ஃபால்ட் கரண்டோட மேக்னிடியூட தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இம்ப்ரூவ் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரியான ஒரு பேராமீட்டரை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். The slope character is increased by increasing the restraining coil turns.
ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியுது, இந்த ஸ்லோப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஓகே, அதாவது இது ஒரு ஸ்லோப் வேல்யூப்பா. ஸோ முன்ன 1 ஆம்பியர் இருந்துச்சு இல்லை, இப்போ 2 ஆம்பியர்ன்றதை இன்க்ரீஸ் பண்ணுறோம்ல, இதுதான் நான் சொல்கிறேன். என்னோட IF மேக்ஸிமமை இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதில் ஒரு நோட் பாயிண்ட். அப்போ பொதுவாக ஜெனரேட்டருக்கு நம்ம IF மேக்ஸிமமை எத்தனை பர்சன்டா வைக்க போகிறோம், ஸோ மோட்டருக்கு எத்தனை பர்சன்டா வைக்க போகிறோம், டிரான்ஸ்ஃபார்மருக்கு எத்தனை பர்சன்டா வைக்க போகிறோம் அப்படின்ற கொஷின்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எழுதலாம். ஃபார் ஜெனரேட்டர் ப்ரொடெக்ஷன் த பர்சன்டேஜ் ஸ்லோப். ஓகே, இந்த பர்சன்டேஜ் ஸ்லோப்பை நீங்கள் இப்படி கூட எழுதலாம்ப்பா. இந்த பர்சன்டேஜ் ஸ்லோப்பை நம்ம இப்படி கூட எழுதலாம். பர்சன்டேஜ் ஸ்லோப் இதோட ரேஷியோவை பொறுத்து தான் நான் எழுதுறேன். இந்த ரீஸ்ட்ரைனிங் டார்க்கு பொறுத்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ஸ்லோப்புன்றது தட் இஸ் NR into N divided into 100%. ஓகே, ஃபார் ஜெனரேட்டர் ப்ரொடெக்ஷன் சார் பொதுவாகவே இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபால்ட்னால மால் ஆப்ரேஷன்ன்றது ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம்ப்பா. ஓகேயா, எக்ஸ்டர்னல் ஃபால்ட்னால மால் ஆப்ரேஷன்ன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதனாலவே நம்ம எப்பவுமே ஒரு பயாஸ்டு ப்ரொடெக்ஷனை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு 10% பயாஸு இல்லை 20% பயாஸு அப்படின்றத நான் இதை தான் சொல்றேன். என்னோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்கோட கெப்பாசிட்டி ஆப்ரேட்டிங் டார்க்ல எவ்வளோ இருக்கு, அதுதான் அதோட பயாசிங். ஓகே, ஸோ ரீஸ்ட்ரைனிங் டார்க்கோட கெப்பாசிட்டி ஆப்ரேட்டிங்ல எவ்வளோ இருக்குன்னு சொல்றது தான் பயாசிங். அப்போ எல்லா கேஸ்லையுமே என்னோட ஜெனரேட்டர் ப்ரொடெக்ஷனாக இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடெக்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக பயாசிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தாதான் என்னோட டிஃபரன்ஷியல் ரிலேன்றது மால் ஆப்ரேட் ஆகாமல் இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாமில். ஃபார் ஜெனரேட்டர் ப்ரொடெக்ஷன் த பர்சன்டேஜ் ஸ்லோப் அப்படின்னு கூட கேட்பாங்க, இல்லை பர்சன்டேஜ் பயாசிங் அப்படின்னு கூட கேட்பாங்க. பர்சன்டேஜ் ஸ்லோப்பு இல்லை ஆர் பர்சன்டேஜ் பயாஸ்டு is equivalent to 5% இருந்து 10% இருக்கும். ஓகே, ஒரு ஜெனரேட்டர் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஜெனரேட்டரோட ப்ரொடெக்ஷன்ல நீங்க டிஃபரன்ஷியல் ரிலேஸை யூஸ் பண்றீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபால்ட்னால எனக்கு ரிலே மால் ஆப்ரேட் ஆகாம இருக்கணும்னா 5 இருந்து 10% ஆஃப் டிஃபரன்ஷியல் பயாசிங் நீங்க கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், என்னோட ரீஸ்ட்ரைனிங் கெப்பாசிட்டி 5 இருந்து 10% இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்ப டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தா ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடெக்ஷன் த பர்சன்டேஜ் ஸ்லோப் அப்படின்னும் கொடுப்பாங்க, இல்லைன்னா த பர்சன்டேஜ் பயாஸ். ஸோ இஸ் ஈக்குவலன்ட் டு 15 to 25%. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் பொறுத்த வரைக்கும் எஸ் நிறைய டீவியேஷன்ஸ் கரண்ட் இருக்கும், பட் ஜெனரேட்டரில் அவ்வளோ இருக்காது. ஓகேயா, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போது நம்ம நார்மல் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணலாம், ஆனால் அதில் மால் ஆப்ரேட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், பயாஸ்டு டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, பர்சன்டேஜ் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் சொன்னாலும் ஒன்று தான், பயாஸ்டு டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் சொன்னாலும் ஒன்று தான். இந்த இடத்துல நம்ம பார்த்தது அப்போ என்ன, தட் இஸ் பர்சன்டேஜ் பயாஸ் இல்லை பர்சன்டேஜ் டிஃபரன்ட் இல்லை பர்சன்டேஜ் ஸ்லோப் அப்படின்னு கூட கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ எது கேட்டாலும் ஜெனரேட்டர் ப்ரொடெக்ஷனுக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா 5 to 10%, டிரான்ஸ்ஃபார்மருக்குன்னு கேட்குறாங்கன்னா 15 to 20%. ஸோ இந்த அளவுக்கு நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா ஒரு பயாசிங் கொடுத்து வச்சிருப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுது இல்லப்பா. ஸோ அடுத்ததா இங்க IF மேக்ஸிமம் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அப்போ இந்த IF மேக்ஸிமம்க்கு நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே, IF மேக்ஸிமம் ஸ்லோப் ஆஃப் IF மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அதனால அந்த IF மேக்ஸிமம் பற்றி சொல்றேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. நான் அங்கே சொல்லியிருந்தேன்ல 1 ஆம்பியரா இருந்ததை 2 ஆம்பியரா மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 ஆம்பியரை தான் நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க போறேன். இங்க இட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃபால்ட் கரண்ட். It is the maximum value of fault current. Okay, it is the maximum value of fault current up to which it is the maximum value of fault current up to which differential protection not operate.
during external fault. இப்போ புரியுது இல்லப்பா? அதாவது என்னோட டிஃபரன்ஸ் இன் கரண்ட் இருக்கும், டிஃபரன்ஸ் இன் கரண்ட் இருந்தாலுமே என்னோட ரிலே ஒர்க் ஆகாது. ஆனா நீங்க இந்த பயாஸ்டு ப்ரொடெக்ஷனுக்கு முன்னாடி வெறும் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் கரண்ட் வந்தாலே ரிலே ஆப்ரேட் ஆயிருந்திருக்கும். ஆனா அது மாதிரிலாம் ஆப்ரேட் ஆகக்கூடாது சார். அந்த டிஃபரன்ஸ் இன் கரண்ட்ன்றது காமனா வர விஷயம் தான். ஸோ சிடில ஒரு சேச்சுரேஷன் வந்தாலோ இல்ல என்னோட ஃபால்ட் வந்து எக்ஸ்டர்னல் ரீஜியன்ல நடந்தாலும் கண்டிப்பா இந்த விஷயம் நடந்துரும். அப்ப அதை நீங்க வித் சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்றதுக்காக சிடியோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஸ்ப்ரிங் டார்க்கை யூஸ் பண்ணலாம். அடுத்ததா என்னோட எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பர்சன்டேஜ் பயாசிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ புரியுதாப்பா? சிம்பிள் தான். நார்மல் டிஃபரன்ஷியல் ரிலேஸ் டிஃபரன்ஸ் இன் கரண்ட் வந்தாலே ஒர்க் பண்ணும். பட் ஆனா இது வந்து இன்டர்னல் ரிலே, எக்ஸ்டர்னல் ரிலே கிடையாது. ஸோ அப்போ அதுக்காக என்ன பண்றோம்? அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஸோ சிடியோட மால் ஆபரேஷன்னால ஃபால்ட் கரண்ட் அந்த ஐடி வருதான்னு பாக்குறேன், டிஃபரன்ஸ் கரண்ட் வருதான்னு பாக்குறேன். அப்படி இருந்தா வெறும் ஸ்ப்ரிங் டார்க்கை மட்டும் போட்டு சால்வ் பண்ணிடலாம். இல்ல என்னோட எக்ஸ்டர்னல் ஃபால்ட்னால ஒரு மால் ஆபரேஷன் கரண்ட் வருதா, அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த என்ஆரை டிசைன் பண்றோம். ஓகே, அதை தான் நான் இந்த மேக்ஸிமம் ஃபால்ட் கரண்ட்டுக்கு டிசைன் பண்றேன். ஓகே, இதை தான் நான் மேக்ஸிமம் ஃபால்ட் கரண்ட்டை டிசைன் பண்றேன். இன்க்ரீஸ் பண்றேன், மேக்ஸிமம் ஃபால்ட் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ அப்போ அதனால என்னோட டிஃபரன்ஷியல் ரிலே வந்து மால் ஆப்ரேட் ஆகாம இருக்கு. ஓகே, இப்போ இந்த எக்யூப்மெண்ட் என்ன வேணா இருக்கலாம். இந்த எக்யூப்மெண்ட் கேன் பி ஜெனரேட்டரா இருக்கலாம். ஜெனரேட்டரா இருந்தா 5% ஆஃப் பயாசிங்க கொடுப்போம். டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தா 15% பயாசிங்க கொடுப்போம். ஓகே, அப்ப ஐஎஃப் மேக்ஸிமம் எழுதிட்டேன். அப்ப ஐஎஃப் மினிமமும் நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். Minimum value of fault current required for the relay operation during internal fault. It is the minimum value of fault current required for relay operation during internal fault. ஓகே, அப்ப therefore இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன சார் பண்றோம்? அப்போ என்னோட ரிலேவை பொறுத்த வரைக்கும், இந்த டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ன்றதை பொறுத்த வரைக்கும் என்னோட இன்டர்னல் ஃபால்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அப்ப therefore டிரான்ஸ்ஃபார்மரோட எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டுக்கு வேற, டிரான்ஸ்ஃபார்மர்ல நடக்கிற மற்ற ஃபால்ட்ஸுக்கு, அப்ப ஜெனரேட்டர்ல நடக்கிற மற்ற ஃபால்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன ரிலேஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போமா? அப்ப டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த பர்டிகுலர் ஃபால்ட், ஸோ ஜெனரேட்டரோட இந்த பர்டிகுலர் ஃபால்ட்டுக்கு இது யூஸ் ஆகுது. அப்ப மற்றதெல்லாம் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்தது. ஸோ இது மட்டும் இல்லாம சார், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த ஃபால்ட்டுக்கு மட்டும் இல்லாம எர்த் ஃபால்ட்டையும் இது டிடெக்ட் பண்ணுது. ஸோ இன்டர்னல் எர்த் ஃபால்ட் இல்லைன்னா இன்டர்னல் ஃபேஸ் ஃபால்ட்டுக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதாவது இன் transformers differential protection operates for internal earth faults or phase fall. அடுத்ததா எக்ஸ்டர்னல் எர்த் ஃபால் ஆர் ஃபேஸ் ஃபால். ஓகே, ஸோ என்னோட டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் என்னோட எர்த் ஃபால்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல. ஓகே, அடுத்ததா இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லயே சில பிரச்சனை எல்லாம் இருக்குப்பா, அதுலலாம் இது ஃபெயில் ஆயிடும். அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். In transformer differential protection failed to operate for.
interturn fault. சார் இன்டர்டர்ன் ஃபால்ட்னா என்ன அர்த்தம்னா சார் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் இருக்கு இல்ல ஜெனரேட்டரோட வைண்டிங் இருக்கு அந்த ஜெனரேட்டரோட வைண்டிங் ஆர் டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுது ஓகே இந்த வைண்டிங் ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரி ஆயிடுது ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா அதை என்னால் டிடெக்ட் பண்ண முடியாது இந்த என்னோட டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் வந்து டிடெக்ட் பண்ண முடியாது ஓகேயா டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்டர்னல் ஃபால்ட் நடந்தா so that is interturn fault ன்னு சொல்லுவோம் ஓகேயா so next வேற tank fault டிரான்ஸ்ஃபார்மர்ல tank fault நடந்துச்சுன்னா அடுத்ததா core fault tap changer fault நேத்து நம்ம பார்த்திருந்தோம் tap changerனா என்ன அப்படினு சொல்லிட்டு so clear அப்ப tap changer fault so இந்த particular faultக்கு எல்லாமே என்னோட differential relayன்றது fail ஆயிடும் சரி இப்போ நீங்க பாத்தீங்கல்ல இந்த fault எல்லாமே நம்ம என்ன fault அப்படினு சொல்லுவோம்னா incipient fault these are the incipient faults ஓகே இந்த மாதிரியான incipient faults transformerல incipient faults வந்துச்சுன்னா it is protected with the help of Buchholz relay ஓகே இப்போ நான் இந்த டைரக்டா அடுத்த ஸ்டேட்மென்ட்டை எழுதுறேன் ஓகே அப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்சிபியன்ட் ஃபால்ட்னா என்ன அர்த்தம்னா இன்டர்டன் ஃபால்ட்டா இருக்கலாம் இல்ல டேங்க் ஃபால்ட்டா இருக்கலாம் இல்ல கோர் ஃபால்ட்டா இருக்கலாம் இல்ல டேப் சேஞ்சர்ல ஒரு ஃபால்ட் இருந்திருக்கலாம் இந்த ஃபால்ட் எல்லாமே நம்ம இன்சிபியன்ட் ஃபால்ட்னு சொல்றோம் சோ இன்சிபியன்ட் ஃபால்ட் எதுனா ஒன்னு வந்துச்சுன்னா அது எல்லாமே நம்ம பக்கோல்ஸ் ரிலேவை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம் ஓகே சோ இப்போ அத நம்ம கொடுக்கிறேன் பக்கோல்ஸ் ரிலேன்றதை ஜஸ்ட் நான் இங்கேயும் சொல்லுவேன் டிரான்ஸ்ஃபார்மர்லயும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு கிளாसेस அந்த டேங்கை பத்தி நான் நடத்துறப்போ உங்களுக்கு சொல்லுவேன் ஓகே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கிளாसेस இல்ல நாளைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட கிளாसेस எடுக்கறப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கன்சர்வேட்டர் டேங்க் அடுத்ததா அதோட டிரான்ஸ்ஃபார்மரோட டேங்க் இந்த ரெண்டு டேங்க்குக்கு பிட்வீன்ல தான் என்னோட பக்கோல்ஸ் ரிலே இருந்திருக்கும் அதோட டயகிராம்ஸ் நான் உங்களுக்கு அங்க காமிக்கிறேன் ஓகே சோ இன் டீடைல்ல நம்ம அங்க பாப்போம் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு டயகிராம் சின்னதா நம்ம வரைஞ்சிக்கலாம் ஓகே இந்த ஸ்டேட்மென்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் அப்ப இந்த இன்சிபியன்ட் ஃபால்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட இன்சிபியன்ட் ஃபால்ட்ஸ்க்கு என்ன ரிலே யூஸ் பண்றோம்னா பக்கோல்ஸ் ரிலே யூஸ் பண்றோம் ஓகே சோ இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம் டு ப்ரொடெக்ட் டிரான்ஸ்ஃபார்மர் to protect transformer against incipient faults okay so to protect transformers against incipient faults the Buchholz relays are used ஓகே சோ என்னோட இன்சிபியன்ட் ஃபால்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்மரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம பக்கோல்ஸ் ரிலேவை யூஸ் பண்றோம் ஓகே இப்போ இதோட டயகிராம் எங்க இருக்கும்னு நான் வரையறேன் பக்கோல்ஸ் ரிலே this is what conservator tank okay this is transformer tank okay இது நம்மளோட Buchholz chamber
ஓகே, இந்த பக்கோல்ஸ் சேம்பரை இப்போ நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கோல்ஸ் சேம்பருக்குள்ள இந்த பக்கோல்ஸ் ரிலே இருக்கும்பா. அந்த பக்கோல்ஸ் ரிலேல என்ன இருக்கும்னா 2 சர்க்கியூட் இருக்கும். ஒன்று ட்ரிப் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று அலாரம் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். இது டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில். ஓகே, this is transformer oil. டிரான்ஸ்ஃபார்மர் டேங்கை பொறுத்த வரைக்கும் ஆயில் ஃபில்டா இருக்கும். ஓகே, பக்கோல்ஸ் ரிலே ஆல்சோ ஃபில் ஆல்மோஸ்ட். ஓகே, ஆனா கன்சர்வேட்டர் டேங்க்ன்றது எம்டியா இருக்கும் எப்பவுமே. ஓகே, ஸோ மேலே இருக்கிறது அலாரம் சர்க்கியூட். இனிஷியலாக என்னோட ஒரு சின்ன டிடெக்ஷன் ஆஃப் ஃபால்ட் வந்தால் அலாரம் அடிக்கும். சார் ஸ்டில் நீங்கள் அந்த ஃபால்ட்டை சரி பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே ட்ரிப் ஆகிடும், சர்க்கியூட்டே ட்ரிப் ஆகிடும். இது ட்ரிப் சர்க்கியூட். ஸோ இங்கே ஒரு பால் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுதான் எனக்கு குறைஞ்சிச்சுன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் குறைஞ்சிச்சு அப்படின்னா இதை வந்து அலாரம் அடிக்கும் எனக்கு. திஸ் இஸ் அலாரம் சர்க்கியூட். ஓகே, இதுதான் என்னோட பக்கோல்ஸ் சேம்பர். ஸோ இந்த பக்கோல்ஸ் சேம்பரில் எனக்கு 2 சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று டாப் கான்டாக்ட் இல்லை அலாரம் கான்டாக்ட்னு சொல்லலாம், இன்னொன்று பாட்டம் கான்டாக்ட் இல்லைன்னா ட்ரிப் கான்டாக்ட்னு சொல்லலாம். ஸோ சடனாக ஏதாச்சும் லீக்கேஜ் ஆஃப் கண்டிஷன்னால, லீக்கேஜ் ஆஃப் ஆயில்னால டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் வால்யூம் வந்து ஆயிலோட கெப்பாசிட்டி ஆயில் வந்து குறைஞ்சிச்சுன்னா அப்போ அலாரம் சர்க்கியூட் அடிக்கும். பட் ஸ்டில் நீங்கள் எதையுமே பண்ணலை, சரி ஆயில் குறையுதுன்னா லீக்கேஜ் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வேற எதுனா கூட ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் ஓவர் ஹீட்டாக இருந்திருக்கலாம். இது மாதிரி எந்த ஒரு டிடெக்ஷன்னாலுமே ஹீட் பண்ணுறப்போ அதோட வால்யூம் குறையும், அப்போவுமே அலாரம் அடிக்கும். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ டிரான்ஸ்ஃபார்மரோட இன்டர்னல் இஷ்யூஸ் எதுனா இருந்துச்சுன்னா இனிஷியல் அலாரம் அடிக்கும். ஸோ அதையும் நீங்கள் சால்வ் பண்ணலை அப்படின்னா இப்போ ஃபைனலாக அது என்ன பண்ணோம்னா ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் டேங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவும் ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். பக்கோல்ஸ் ரிலே வந்து ஒரு 90% ஃபில்டாக இருக்கும். ஆனால் கன்சர்வேட்டர் டேங்க்ன்றது பொதுவாக எம்டியாக தான் இருக்கும். ஸோ எதுக்காக கன்சர்வேட்டர் டேங்க் எம்டியாக இருக்கும்னா டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் லோடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஸோ ஹீட் ஜெனரேட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா ஆயில் வந்து ஹீட் ஆகிறப்ப என்னவாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகணும், எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். அதனால தான் கன்சர்வேட்டர் டேங்க் எம்டியாக இருக்கும். ஓகே, இந்த திங்ஸ் எழுதிக்கலாம். ஸோ பக்கோல்ஸ் சேம்பர் வந்து ஆல்மோஸ்ட் ஃபில்டு, கன்சர்வேட்டர் டேங்க் இஸ் ஆல்மோஸ்ட் எம்டி. இது கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதை வேணா அதை கூடமே சேர்த்து எழுதிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க் கம்ப்ளீட்லி ஃபில்டு. கன்சர்வேட்டர் டேங்க் almost empty. Buchholz chamber almost filled.
ஓகே, ஸோ அடுத்ததா பக்கோல்ஸ் ரிலேல எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்கு? 2 கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, அதை எழுதிக்கலாம். So first top contact or alarm contact. So ரெண்டாவது bottom contact or trip contact. Top contact or alarm contact, bottom contact or trip contact. Okay, so இப்போ இதோட யூஸ் சிம்பிளா ஒன் லைனரா எழுதிக்கலாம். If there is a leakage, alarm contact is closed. If there is a leakage, alarm contact is closed. If there is a incipient fault, trip contact is closed. ஓகே, அவ்வளவுதான்ப்பா. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ப்ரொடெக்ஷனா நம்ம பார்த்துட்டோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட இன்டர்னல் ஃபால்ட், அதாவது எர்த் ஃபால்ட்டு, இன்டர்னல் எர்த் ஃபால்ட்டு, இந்த மாதிரி கேஸ் வருதுன்னா டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்றோம். ஓகே, அதை தவிர்த்து டிரான்ஸ்ஃபார்மரோட இன்டர்னல் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி வருதுன்னா அப்போ நம்ம பக்கோல்ஸ் ரிலேவை யூஸ் பண்றோம், விச் இஸ் இன்சிபியன்ட் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்றாங்கன்னா. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட இன்சிபியன்ட் ஃபால்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னா அப்போ அதுக்கு நம்ம என்ன ரிலேஸை யூஸ் பண்ணலாம்னா பக்கோல்ஸ் ரிலேவை யூஸ் பண்றோம். அண்ட் பக்கோல்ஸ் ரிலேல என்னென்ன கான்டாக்ட் இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. இது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லயும் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அதனால இது ஈஸி தான். அதுக்கப்புறமா இதோட என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுது. ஓகேயா, நெக்ஸ்ட் இப்போ ஜெனரேட்டருக்கு போயிடலாம். அகைன் நம்ம இப்போ என்ன பார்த்தோம், ஜெனரேட்டருக்குமே சேம் இந்த எக்யூப்மெண்ட் என்பி ஜெனரேட்டராகவும் இருக்கலாம்னு சொன்னேன்ல. இந்த இடத்துலயே என்னோட டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன்ல என்னோட ஜெனரேட்டர் இருந்தாலும் என்னால யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொன்னல. அப்போ ஜெனரேட்டர்லயும் என்னோட டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் எர்த் அண்ட் ஃபேஸ் ஃபால்ட்டுக்கு, அதாவது மற்ற ஃபால்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஓகேயா, இன் ஜெனரேட்டர்ல என்னோட இன்டர்ன் ஃபால்ட்டுக்கு எல்லாம் என்ன ஆயிடும்னா ஃபெயில் ஆயிடும். ஓகே, அதாவது எர்த் ஃபால்ட் ஃபேஸ் ஃபால்ட் எப்படி டிரான்ஸ்ஃபார்மரோட எர்த் ஃபால்ட் ஃபேஸ் ஃபால்ட்டுக்கு டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் யூஸ் ஆச்சோ அதே மாதிரி ஜெனரேட்டரோட எர்த் அண்ட் ஃபேஸ் ஃபால்ட்டுக்கும் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் யூஸ் ஆகும். அப்ப இங்க என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்சிபியன்ட் ஃபால்ட் நடந்துச்சு பாத்தீங்களா. சோ டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்சிபியன்ட் ஃபால்ட் நடந்துச்சு இல்ல, அதுக்கு பக்கோல்ஸ் ரிலேவை நம்ம யூஸ் பண்ணோமா. அதே மாதிரி ஜெனரேட்டர்ல இன்சிபியன்ட் ஃபால்ட் நடந்தா சோ என்ன ரிலேவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சரி, இதுல தான் நான் இன்சிபியன்ட் ஃபால்ட்னு சொல்லுவேன். டிரான்ஸ்ஃபார்மர்ல மட்டும் தான் இந்த ஃபால்ட்ஸை இன்சிபியன்ட் ஃபால்ட்னு சொல்லுவேன். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல டேங்க் இருக்கும், கோர் இருக்கும், டேப் சேஞ்சர் இருக்கும், இதுல எதுல என்னாலும் ஃபால்ட் ஆகும். ஆனா ஜெனரேட்டர்ல பொறுத்த வரைக்கும் வைண்டிங் மட்டும் தான் இருக்கும். ஜெனரேட்டர்ல இன்டர்டர்ன் ஃபால்ட் மட்டும் தான் நடக்கும். ஓகேயா, ஜெனரேட்டர்ல டேங்க் ஃபால்ட், கோர் ஃபால்ட், டேப் சேஞ்சர் ஃபால்ட்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா. அதனால என்னோட ஜெனரேட்டர்ல இந்த ஃபால்ட்டை நான் வந்து இன்சிபியன்ட் ஃபால்ட்னு சொல்ல மாட்டேன், இன்டர்டர்ன் ஃபால்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, புரியுதா? ஜெனரேட்டர்ல எனக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாததுனால தான் இதை இன்டர்டர்ன் ஃபால்ட்னு சொல்லணும். ஸோ ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர்ல இதை இன்சிபியன்ட் ஃபால்ட்னு சொல்லுவோம். இந்த எல்லா ஃபால்ட்டையும் சேர்த்து இன்சிபியன்ட் ஃபால்ட்னு சொல்லியிருப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுற உங்களுக்கு புரியும். ஓகே, the generator protection, the differential generator. ஓகே, ஒரே நிமிஷம். the generator differential protection, the generator differential protection இப்படின்னு கூட எழுதிக்கலாம், in generator கூட எழுதிக்கலாம். In generator, differential protection operates for earth fall and phase fall. But it is failed to operate
for interturn fault. ஒரு interturn fault நடக்கிறப்போ ஃபெயில் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதை என்னன்னா டயக்ராம் கூட நான் உங்களுக்கு வரையறேன். Sir, this is generator oda winding. Okay, this is generator oda winding. Gen oda R phase winding. Differential scheme of protection inga irupar illa. So clear. So intern fault na inga nadakuduppa. So winding irukkanla, and winding வந்து short circuit ஆயிடும். இங்க இருக்கிற எல்லா windings-உம் short circuit ஆயிடுச்சு. This is interturn fault. So இப்போ என்ன ஆகும், இந்த relay வந்து work ஆகாது. Okay, it will fail to operate. Okay, relay not operates. நம்ம எப்பவுமே மிடில் இருக்கிறவங்க எக்யூப்மெண்ட் போடுவோம். எஸ், இது என்னோட எக்யூப்மெண்ட் தான். இந்த எக்யூப்மெண்ட் இஸ் நோன் as ஜெனரேட்டர். ஓகே, இந்த எக்யூப்மெண்ட் பேரு தான் ஜெனரேட்டர். ஸோ இதுல என்னோட இன்டர்டர்ன் ஃபால்ட் நடந்துச்சுன்னா என்ன ஆயிடுது, இது ஒர்க் ஆகாம போயிடுது. ஸோ இப்போ இந்த இன்டர்டர்ன் ஃபால்ட் இந்த ஜெனரேட்டர், இந்த ஜெனரேட்டர்ஸோட இன்டர்டர்ன் ஃபால்ட்டை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். டு ப்ரொடெக்ட் த ஜெனரேட்டர் ஃப்ரம் த இன்டர்டர்ன் ஃபால்ட். இந்த மாதிரி இன்டர்டர்ன் ஃபால்ட்ல இருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்னா, so we use split phase protection or transverse differential protection. Okay, split phase ன்னு சொல்லலாம், இல்ல transverse ன்னு சொல்லலாம். சார் அது என்ன சார் ஸ்பிளிட் பேஸ்னா? எஸ், நம்ம இந்த வைண்டிங் இருக்கான்ல அவனை வந்து ஸ்பிளிட் பண்ணிடுவோம். ஸோ அதை ஸ்பிளிட் பண்ணி ஒரு டிஃபரன்ஷியல் வைண்டிங் இங்க நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். டு ப்ரொடெக்ட் ஜெனரேட்டர் to protect generator against interturn fault, to protect generator against interturn fault, a split phase protection or transverse differential protection is used. Okay, so இப்போ இத பாப்போம். split phase or transverse differential protection. just நான் ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் நான் வரைஞ்சு காமிக்கிறேன். சோ மத்த ஃபேஸஸ்க்கும் அப்படிதான் நமக்கு இருக்கும். split phase protection or transverse differential protection. ஆக்சுவலா இங்க நமக்கு மூணு ஃபேஸ் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ல, which is a 3 phase ஜெனரேட்டர்ல
generator is a 3-phase machine. Clear? அப்போ first R phase இருக்கும். R phase ஓட winding நான் என்ன பண்ணுவேன், ரெண்டா split பண்ணுவேன். C அதே மாதிரி Y phase ஓட winding நான் ரெண்டா split பண்ணுவேன். So again B phase ஓட winding நம்ம ரெண்டா split பண்ணுவோம். This is generator, right? Same, இதுதான் நம்மளோட generator. This is R, Y and B. Okay, இந்த இடத்துல so clear என்னோட differential protections இருக்கு. So இந்த differential protectionsல இதுல split phase protection சொன்னேன்ல. So இப்போ இது நான் split பண்ணி வச்சிருக்கேன். So இந்த இடத்துல we have the differential winding. Okay, இங்க தான் என்னோட differential winding இருக்கும். இங்க என்னோட winding, இங்க இன்னொரு winding. So இதோட connection தான் நடுவுல இருக்கும் differential connection. Okay, so இந்த current தான் that is ID. Okay, இதுதான் என்னோட phase. Phase நான் என்ன பண்ணிருக்கேன், split பண்ணிருக்கேன். So this is generator. So புரியுதாப்பா? So இதுதான் என்னோட scheme of connection. Okay, so இது next அப்படியே என்னோட generator. So see example, இந்த generator ஒரு feedersக்கு supply பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். Okay, this is synchronous generator. இது ஒரு feederக்கு supply பண்ணுது. சடனா எதுனா interturn fault இங்க நடக்குதுன்னு வெச்சுக்கோங்க. interturn fault. So இதுல நடக்குதுன்னா இது எப்படி டிடெக்ட் பண்ணோம்னா positive sequence of componentையும் negative zero sequence of componentையும் செக் பண்ணனும். Sorry, negative sequence. So ஏனா zero sequence ground ஆனா தான் வரும். Okay, so அதனால positive sequence and negative sequence IR1 and IR2 செக் பண்ணோம். அந்த IR1 and IR2 positive sequence negative sequence current பேஸ் பண்ணி தான் என்னோட இந்த split phase protection or transverse protection வந்து வர்க் பண்ணும். Okay, இப்போ இதுக்கான ஸ்டேட்மென்ட் நம்ம எழுதிக்கலாம். Okay, so இத எழுதிக்கலாம். The transformer differential protection அதாவது சாரி இந்த இடத்துல இதுக்கான ஸ்டேட்மென்ட் எழுதணும்ல. transformer இல்ல இது வந்து generator. In generator the interturn fault is isolated இல்ல interturn fault is எப்படி நம்ம detected with the help of difference in positive sequence and negative sequence currents. Okay, so positive sequence and negative sequence currents க்கு நம்ம இத வந்து டிடெக்ட் பண்றதுக்கு டிடெக்ட் பண்ணி நம்ம இத யூஸ் பண்றோம். அடுத்ததா சரி இந்த இடத்துல வெறும் ஃபீடர் மட்டும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு क्वेश्चन கேட்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஜெனரேட்டரோட ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஃபீடரோட ப்ரொடெக்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஓகே, அடுத்ததா இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. சோ ஃபீடர்ஸோட ப்ரொடெக்ஷன். So for protection of feeders, so அதுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்றோம், டிஃபரன்ஷியல் ரிலே தான் யூஸ் பண்றோம். பட் ஆனா இதுல பைலைட் வயரோட யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகே, for protection of feeders we use
differential relay with pilot wire. சார் இந்த ரிலேவை இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு, ஏன்னா இந்த ரிலேக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கும். ஸோ வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்லே. ஸோ இதை கேட்பாங்க உங்களுக்கு. அப்புறம் டிடெக்ஷன் ஆஃப் ஃபீடர்ஸ்க்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் டிரான்ஸ்லே. ஓகே, டிஃபரன்ஷியல் ரிலே தான்ப்பா டிரான்ஸ்லேனாலும் பெரிய ரிலே கிடையாது. ஓகேங்களா, டிஃபரன்ஷியல் ரிலே தான் என்னோட டிரான்ஸ்லே ரிலேவும். ஓகே, ஸோ பைலட் வயரை யூஸ் பண்ணியிருக்கனால தட் இஸ் டிரான்ஸ்லே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ரிலேவும் யூஸ் பண்ணிட்டோம், எல்லா ரிலேவும் பார்த்துட்டோம், எந்தெந்த ரிலே எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இதோட மால் ஆப்ரேஷன் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இன் டிரான்ஸ்ஃபார்மர்ல நடக்க போற மால் ஆப்ரேஷன்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட மால் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் எப்போ மால் ஆப்ரேட் ஆகும், ஸோ அது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு நமக்கு கேட்பாங்க. ஓகே, அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம், லாஸ்ட் டாபிக் தான். ஓகே, the in transformer differential protection mal operates due to the following condition. ஸோ இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ்னால என்னோட டிஃபரன்ஷியல் ரிலே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல மால் ஆப்ரேட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஃபேஸ் ஷிஃப்ட் சார். ஓகே, ஃபேஸ் ஷிஃப்ட் இருந்துச்சு என்னோட கனெக்ஷன், நீங்க வெதர் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இது ஜெனரேட்டர்ல எந்த இஷ்யூஸும் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு டெல்டா டெல்டா, டெல்டா ஸ்டாரு இல்ல ஸ்டார் டெல்டா, 30 டிகிரி, 60 டிகிரி, 180 டிகிரி கனெக்ஷன், நிறைய ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ல மால் ஆப்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க ஜெனரேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான டிஃபரெண்ட் கனெக்ஷன்ஸ் கிடையாது. 30 டிகிரி 60 டிகிரிலாம் இல்லை, ஒன்னு ஸ்டாரு இல்ல டெல்டா. ஓகே, சோ அப்போ இது டிரான்ஸ்ஃபார்மர்ல மால் ஆப்ரேட் ஆகிறதுக்கு இதுதான் ரீசன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ரொவைடட் பை ஸ்டார் டெல்டா, or delta star transformer band. ஸோ இப்போ என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஸ்டார் டெல்டா இல்லை டெல்டா ஸ்டார்ன்ற ஒரு பிரச்சனை. ஓகே, அதோட ஸ்கீம். ஸோ ரெண்டாவது இம்ப்ராப்பரான சிடி ரேஷியோ. கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ரேஷியோஸ்ன்றது இம்ப்ராப்பரா இருக்கிறதுனாலையும் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் மால் ஆப்ரேட் ஆகலாம். அடுத்ததா டேப் சேஞ்சஸ் ப்ரொவைடட் ஃபார் லோ வோல்டேஜ் கண்ட்ரோல். லோ வோல்டேஜ்லயுமே டேப் சேஞ்சை யூஸ் பண்ணதுனால tap changer provided for low voltage control. சார் பொதுவா நீங்க எல்லா வோல்டேஜுக்குமே டேப் சேஞ்சரை கொடுக்க கூடாது சார். ஓகேங்களா, ஸோ ஒரு ஹை வோல்டேஜஸ்ல தான் நம்ம டேப் சேஞ்சஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ லோ வோல்டேஜ்ல ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்கன்னா அதனால ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா, ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னா என்னோட டேப் சேஞ்சரோட கேரக்டர்ஸ் நம்ம அதிகமா வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததா ஃபோர்த் ஓவர் எக்ஸைட்டட் ஆபரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஓவர் எக்ஸைட் ஆபரேஷன். ஸோ அடுத்ததா மேக்னெட்டிக் இன்ரஷ் கரண்ட். ஃபிஃப்த்து தட் இஸ் மேக்னெட்டிக் இன்ரஷ் கரண்ட். சார் இதை நம்மளால எப்படி சால்வ் பண்ண முடியும் நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஓவர் எக்ஸைட்டட் ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட்டை இட் கேன் பி சால்வ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் டிசைனிங்
design of fifth harmonic restraint current. Fifth harmonic use பண்ணி நீங்க restraining current டிசைன் பண்ணுங்க. ஓகே, fifth harmonic யூஸ் பண்ணி நீங்க restraining current டிசைன் பண்ணீங்கன்னா சரியாயிடும். ஓகே, அடுத்ததா fifth final, that is magnetic inrush current. Okay, magnetic inrush current. So in the magnetic inrush current na enna eludikalam? சார், அதாவது பொதுவாக நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை ஸ்விட்ச் பண்ணுவீங்கல்ல, ஒரு இதுல இருந்து ஒரு டேப்ல இருந்து இன்னொரு டேப்பு, ஸோ இல்லை லோடை நம்ம ஸ்விட்ச் பண்ணுவோம்ல, ஸோ அதனால காமனாக அந்த மேக்னெட்டிக் இன்ஸ்டன்ட்ல ஒரு ஒரு ரஷ் வரும்ல, அதை தான் நம்ம மேக்னெட்டிக் ரஷ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ த டிரான்ஸ்ஃபார்மர் டிராஸ் மேக்னெட்டிக் இன்ரஷ் கரண்ட், டிரான்ஸ்ஃபார்மர் draws magnetic inrush current due to improper switching. Switching instance. அதாவது நீங்க வந்து ப்ராப்பரான ஸ்விட்சிங் பண்ணணும்ப்பா. ஸோ டேப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இதில் தான் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கும் சடனாக இப்படி டேப்பை சேஞ்ச் பண்ணுறீங்க, ஹை வோல்டேஜுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, லோ வோல்டேஜுக்கு டிக்ரீஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இம்ப்ராப்பர் ஸ்விட்சிங் நீங்கள் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணால் தான் பொதுவாக இந்த மேக்னெட்டிக் இன்ரஷ் கரண்ட் நமக்கு வரும், டியூ டு இம்ப்ராப்பர் ஸ்விட்சிங் இன்ஸ்டன்ஸ். ஓகே ஓகே அடுத்ததா இந்த மேக்னெட்டிக் இன்ரஷ் கரண்ட்ல என்ன அதிகமாக இருக்குன்னு எழுதிக்கிறேன். The magnetic inrush currents are rich in second harmonic. The magnetic inrush currents are rich in second harmonic. To avoid maloperation, next point ஆதிக்கலாம். To avoid maloperation, of differential protection, due to this the protection should be provided with second harmonic restrain. ஸோ அங்கே ஃபிஃப்த் ஹார்மோனிக் ரீஸ்ட்ரெயினால நம்ம டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ இங்கே நம்ம செகண்ட் ஹார்மோனிக் ரீஸ்ட்ரெயின் கரண்ட்டால் டிசைன் பண்ணணும். அவ்வளோதான் சார். ஓகேங்களா? அப் டு திஸ் என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ப்ரொடெக்ஷன், அதில் நடக்கிற மால் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஜெனரேட்டர்ஸோட ப்ரொடெக்ஷன், அதில் நடக்கிற மால் ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சிச்சு.
ஸோ ஃபீடர்ஸோட ப்ரொடெக்ஷன், பஸ் பாரோட ப்ரொடெக்ஷனும் அங்கங்கே நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா ஃபர்ஸ்டே டிரான்ஸ்மிஷன் லைனோட ப்ரொடெக்ஷனை நம்ம பார்த்துட்டோம். அதுதான் டிஸ்டன்ஸ் ரிலேல நம்ம பார்த்தோம். ஸோ டிஸ்டன்ஸ் ரிலேல ஸோ என்னென்ன பிரச்சனை இருக்கு, அது எப்படிலாம் நம்ம சரி பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். டிரான்ஸ்மிஷன் லைன், ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், ஃபீடர்ஸ், பஸ் பார், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ப்ரொடெக்ஷன்ஸ். கரெக்டா? ஸோ ரிமைனிங் நம்ம சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் வரப்ப நம்ம பார்ப்போம்ப்பா. ஓகே, இதை தவிர்த்து நம்ம லைட்னிங் அரெஸ்டர் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் வரப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப் டு திஸ் என்னோட ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் முடிஞ்சிச்சு. இன்னும் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே, அதை நம்ம ஃபர்தரா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ மீண்டும் ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. அண்ட் 4:30க்கு நமக்கு டிஸ்கஷன்ஸ் இருக்குது, அதில் நம்ம மீட் பண்ணலாம்ப்பா. தேங்க்யூ.